श्रीशैलेशदयापात्रं धीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां रामाय रामभद्राय रामचन्द्राय वेदसे रघुनाथाय नाथाय सीताया पतये नमः. ஸ்ரீ சக்கரவர்த்தி திருமகனுடைய திருநக்ஷத்திர மகோத்சவத்தை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய திவ்யமான சமயம். ஸ்ரீ ராமாயணம் என்னும் அற்புத காவியத்தை அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். காவியம் ராமாயணம் கிருத்ஸ்னம் சீதாயாச்சரிதம் மகது என்று வால்மீகியே இந்த ராமாயணத்தினுடைய பெருமையை தெரிவிக்கிறார். ராமாயணம் கிருத்ஸ்னம், கிருத்ஸ்னம்னா முழுவதுமாக என்று பொருள். காவியம் ராமாயணம், ராமாயணமாகிற காவியம் முழுவதும் சீதாயாச்சரிதம் மகது, சீதாதேவியினுடைய சரிதம், சீதாதேவியினுடைய பெருமையை நன்றாக விளக்குகிறதுன்னு தெரிவிக்கிறார். ராமாயணம்ங்கிற சொல்லுக்கு என்ன பொருள்? ராமஸ்ய அயனம், ராமனுடைய கதை, ராமனுடைய சரித்திரம், ராமனுடைய பெருமைகள், அதை நன்கு விளக்குவதுதான் ராமாயணம். அந்த சொல்லுக்கே ராமனுடைய சரித்திரம் என்றுதான் பொருள். அப்படி இருக்க ராமாயணம் முழுவதும் சீதையினுடைய பெருமையைத்தான் தெரிவிக்கிறது என்று வால்மீகி தெரிவிக்கிறார். எதனாலேன்னா, சீதை இல்லாமல் தனித்த ராமனுக்கு பெருமையே கிடையாது. எங்கு நோக்கினாலும் ராமன் என்பவன் சீதையோடு சேர்ந்துதான் நம்மாலே சேவிக்கத்தக்கவனாக அமைந்திருக்கிறான். எத்தனையோ ஸ்லோகங்கள்லையும் ராமனை பத்தி தெரிவிக்கும் பொழுது சீதாபதி, ஸ்ரீராமன், ஜானகி ராமன், வைதேகியினுடைய கணவன் என்று இப்படித்தான் அந்த ராமன் தெரிவிக்கப்படுகிறார். ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாயா பதயே நமஹா என்ற இந்த ஸ்லோகத்துல ராமனுடைய நாமங்களை தெரிவிக்கும் பொழுது இறுதியில் முடிக்கும் பொழுதும் சீதாயாகா பதி, சீதைக்கு கணவனாக அமைந்திருப்பவன் யாரோ அவனுக்கு வணக்கம், நமஹா, பிரணாமம் என்று தெரிவிக்கிறார்கள். அப்போ சீதைக்கு பதியாக இருப்பவன் தான் வணங்கத்தக்கவன். தனித்த ராமனை நாம் வணங்கினால் அவர் எப்படி நமக்கு அருளுவார்ங்கிறது சந்தேகம். ஏன்னா நாமோ நிறைய கர்மங்களை சேர்த்து கொண்டிருக்கிறோம். புண்ணிய பாப ரூபமான செயல்களிலே ஈடுபட்டு நிறைய பாபங்களை செய்து அதனாலேயே துக்கப்படுகிறோம். அந்த மாதிரி அதர்மத்தை புரிந்து நாம் ராமனிடத்துல போய் நின்றால் நிச்சயம் தர்மத்திற்கு தான் அவர் சிறந்த பரிசு கொடுப்பாரே தவிர அதர்மத்துக்கு அவர் நம்ம ஏற்றுக்கொள்வரா? நீ தீய செயலை புரிந்தால் தண்டனை தான் கொடுப்பேன் என்றுதான் ராமர் முன் வருவார். ஆனால் அருகே சீதை இருந்தால் அப்படி தண்டிக்க கூடாது. தண்டனைன்னு ஆரம்பித்தால் உலகத்துல எல்லாருமே தண்டனைக்குத்தான் ஆட்படுத்த முடியுமே தவிர இந்த உலகத்துல புண்ணியம் செய்தவர்கள் பாபம் செய்தவர்கள் வேறுபாடே பார்க்க கூடாது. அது எங்கோ நித்திய லோகத்துல வைகுந்தத்துலதான் சிறந்த ஞானிகள் மட்டும்தான் உமக்கு கிடைப்பதை தவிர இந்த உலகத்துல பாவம் செய்யாதவர்கள்னு யார் இருக்கா? அப்ப எல்லோரையும் ரட்சிக்க வேண்டும், சரணாகத வத்சலராக நீர் இருக்க வேண்டும்னு சீதை தான் அருகே இருந்து எடுத்து கூறி ராமனுடைய அருளை நமக்கு பெற்று தருவலாம். அதனால தான் சீதையோடு சேர்ந்த ராமனே வணங்கத்தக்கவன் என்று பெரியோர்கள் தெரிவிக்கிறார்கள். அதனால தான் ஸ்ரீராமன், வெறும ராமன் கூறக்கூடாது, ஸ்ரீராமன், அதே மாதிரி சீதாராமன், கல்யாணராமன் என்று அந்த ராமனுக்கு சீதையினுடைய தொடர்பை சேர்த்தே பெரியோர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். அதனால தான் வால்மீகி மகரிஷியும் ராம ஜனனம், ராமன் பிறந்தான்னு சொல்ல அதே சர்க்கத்திலே ஒரு 18 ஸ்லோகங்கள் முடிந்த பிற்பாடே சீதையினுடைய திருக்கல்யாணத்துக்காக ராமன், அதாவது ராமனுடைய விவாகத்திற்காக தசரதன் யோசித்தான். விஸ்வாமித்திரர் வந்தார். சடக்கென யாகரட்சணத்திற்கு உன் குழந்தைய கொடுக்க வேண்டும்னு யாசித்து பெற்று போய் மிதிலா நகரத்துல கொண்டு போய் ஜனகனிடத்துல சேர்த்து அந்த வில்லை எடுத்து வில்லிருத்து மெல்லியல் தோள் தோய்ந்தாய் என்னும் வெக்காவில் துயிலமர்ந்த வேந்தே என்னும் என்ன திருமங்கையாழ்வார் ஆச்சரியமா தம்முடைய திருநெடுந்தாண்டகம் என்கிற பாசுரத்துல தெரிவிக்கிறார். வில்லிருத்து மெல்லியல் தோள் தோய்ந்தாய், வில்லை எடுத்த உடனே அந்த வீரத்தை பார்த்து சீதை உருகி போனாளாம். அவள் தீர்த்தமாக உருக அந்த தீர்த்தத்துல படிந்து குடைந்து நீராடினாரா ராமன். அதனால வில்லிருத்து மெல்லியல் தோள் தோய்ந்தாய் என்ன ஆச்சரியமா தெரிவிக்கிறார். அப்படிப்பட்ட சீதையினோடு ராமன் சேர வேண்டும் என்பதைத்தான் வால்மீகியும் ரொம்ப வேகமா இந்த சரித்திரத்தை ஓட்டி நகர்த்தி 12 வருஷங்கள், ராமன் பிறந்து 12 வருஷங்களை
ரொம்ப 10 ஸ்லோகங்கள்லயே கடகடகடன்னு அதை சீக்கிரமாக தெரிவித்து அடுத்து சீதா விவாகத்தை நோக்கி இந்த கதையை அழைத்து சென்றார். அப்படி சீதையோடு சேர்ந்த ராமன் தான் நம்மை ரட்சிக்கிறானே தவிர தனித்த ராமன் நம்மை ரட்சிக்க மாட்டான், தண்டனை கொடுப்பான். அந்த நிலையில நாம இருக்கோம், அதனால அவர் தண்டிக்கிறாரே ஒழிந்து அவர் ஏதோ ரொம்ப கொடுந்தொழில் புரிபவர் என்று மனசுல வாங்கிக்கூடாது. நாமெல்லாம் அதர்மத்தை செய்திருப்பதினாலே நமக்கு புகழ் ராமன், ஆனால் வெறும் ராமன் அல்ல, சீதாராமன் ஸ்ரீராமன் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் சீதா பிராட்டியோடு திருக்கல்யாணம் விவாகம் என்பதை வால்மீகி அற்புதமாக விவரித்தார். இயம் சீதா மமசுதா சகதர்ம சரீதவ பிரதீட்சையேனாம் பத்ரந்தே ஹானிங்கிருண்ணீஸ்வ பாணினாம் என்று ஜனக சக்கரவர்த்தியானவன் ராமனை அழைத்து சீதா பிராட்டிய கன்னிகாதானமாக கொடுக்கிறான். கன்னிகையை தானம் கொடுத்தல், தன்னுடைய பெண்ணான சீதை என்கிற அந்த ஒப்பற்ற பெண்ணை அப்படியே கையில நீர் வார்த்து ராவனிடத்துல கொடுத்து 2 பேரையும் அப்படி சேர்த்து பார்த்தால் நம்முடைய கண்ணச்சிலே பட்டு விடுமோ என்னமோ தெரியலையே. பத்ரந்தே, எந்த ஆபத்தும் இல்லாமல் சௌக்கியமா இருக்க வேண்டும், மங்களங்கள் ஏற்பட வேண்டும்னு அந்த சமயத்துல மங்களாசாசனம் செய்கிறார் ஜனகர். ஒரு பக்கம் சீதை, மற்றொரு பக்கம் ராமன், இருவரையும் சேர்த்து பார்த்தால் இந்த அழகுக்கு யாரால என்ன ஆபத்து வந்துடுமோ தெரியலையே. இருவருமாக சேர்ந்து பல்லாயிரம் ஆண்டுகள், பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு சௌக்கியமா எந்த ஆபத்தும் இல்லாமல் இருக்க வேண்டும்னு பத்ரம் தே என்று மங்களாசாசனம் செய்கிறார் ஜனகன். அப்படி ஆச்சரியமாக திருக்கல்யாண வைபவம் நடந்தேறியது. அதற்கப்புறம் இன்னொரு 12 வருஷங்களை அதே மாதிரி வால்மீகி ரொம்ப வேகமா ஓட்டுகிறார். என்ன காரணம்னா, ராமன் அயோத்தி நகரத்துல இருந்தால் பகல் விளக்கு பட்டிருக்குமா போல இருப்பன். அவன் காட்டுக்கு எழுந்துள்ள பிற்பாடுதான் அவருடைய குணங்களே நன்றாக வெளிப்பட தோன்றியதாம். ராமன் பிறந்தான் எங்கு? அங்கநெடு மதில் புடைசூழ் அயோத்தி என்னும் அணிநகர துலகணக்கும் விளக்கும் சோதி வெங்கதிரோன் குலத்துக்கோர் விளக்காய் தோன்னி விண்முழுதும் உயக்கொண்ட வீரன் தன்னை என்று குலசேகர ஆழ்வார் பெருமாள் திருமொழியினுடைய கடைசி 10 பாசுரங்களுடைய முதல் பாசுரத்துல தெரிவிக்கிறார். ராமன் எங்கு அவதரித்தான்? அங்கநெடு மதில் புடைசூழ் அயோத்தி, பெரிய அயோத்தி மாநகரம், நிறைய மதில்களாலே மாடங்களாலே சூழப்பெற்று ரொம்ப பாதுகாப்பா இருக்கக்கூடிய நகரம். வைகுந்தத்துக்கு சமமா இந்த நகரம் கொண்டாடப்படுகிறது. அது மட்டுமா, அயோத்தியா, மதுரா, மாயா, காசி, காஞ்சி, அவந்திகா, துவாரிகா என்று 7 க்ஷேத்திரங்கள் முக்தி தரும் க்ஷேத்திரங்கள் என்று கொண்டாடப்படுகின்றன. இந்த பூவுலகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஸ்தலங்கள் அதை வாயால உச்சரித்தாலும் சரி, அந்த க்ஷேத்திரத்தை மிதித்து அந்த க்ஷேத்திரத்தினுடைய பெருமையை மனசால நினைத்தாலும் சரி, அவர்களுக்கெல்லாம் அந்த க்ஷேத்திரத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமான் முக்தியே கொடுத்து விடுகிறானாம். அப்படி ஆச்சரியமான அந்த தேசங்களை வரிசைப்படுத்தும் பொழுது முதல்ல சொல்லக்கூடியது அயோத்தியாங்கிற தேசம். அப்ப அப்பேற்பட்ட புகழ் கொண்டிருக்கக்கூடிய அந்த தேசத்திலே அங்கநெடு மதில் புடைசூழ் அயோத்தி என்னும் அணிநகர துலகனைத்தும் விளக்கும் சோதி வெங்கதிரோன். வெங்கதிரோன் கதிரவன், சூரிய பகவான். அவர் எப்படிப்பட்டவர்? உலகத்துக்கெல்லாம் ஒளிய கொடுப்பவர். வெங்கதிரோன், வெம்மையா வெப்பத்தை கொடுக்கிறார், ஒளி வீசுகிறார். உயிர்களெல்லாம் வாழ்வதற்கு ஆதாரமே சூரியன் தானே. அப்ப அப்படிப்பட்ட சூரியனுடைய குலத்திலே இப்ப ராமன் அவதரித்திருக்கிறான். சூரியனுடைய பிள்ளை விவஸ்வான், விவஸ்வானுக்கு மனு பிறக்க, மனுக்கு இக்ஷ்வாகு பிறக்க, அந்த வம்சத்துல தான் தசரதன் உதித்தான். தசரதனுக்கு குமரனாகத்தான் இப்ப இவன் உதித்தான். எப்படி உதித்தாராம்? அத ஆச்சரியமா வேதாந்தாச்சாரியர் தெரிவிக்கிறார். தினகர குலகமல திவாகர, தினகமல அதாவது தினகர, சூரியனுக்கு தினகரர்னு பெயர். ஒவ்வொரு தினத்தையும் அவர் தானே ஏற்படுத்துகிறார். அவர் உதித்தால் காலை, அவர் மறைந்தால் மாலை, மறுபடியும் அவர் உதித்தால் காலை. அப்ப ஒவ்வொரு நாளினுடைய காலை பொழுதை ஏற்படுத்துவரே, அந்த தினம்ங்கிறத ஏற்படுத்துபவரே சூரியன் தான். அப்ப தினகரன் சூரியன். தினகர குலகமல, அவருடைய குலமாகிற இந்த ஒரு பெரிய இந்த ஒரு வரிசையில அந்த குலத்துக்குள்ளே குலகமல திவாகர, அந்த தாமரை, அவருடைய குலமே ஒரு தாமரையாக கொண்டால் அந்த தாமரையை மலர்த்துவதற்கு, அதற்கு பெருமையை ஏற்படுத்துவதற்கு ஒரு சிறந்த ஒரு திவாகரனாக ராமன் அவதரித்தான். ராமச்சந்திரன்னு சொல்றோம், ஆனா அவர் சூரிய வம்சத்துல உதித்திருக்கிறார். ஆனா சூரியனை போல வெப்பம் இல்லாமல் குளிர்ந்த ஒளியோடு அவர் திகழ்ந்ததினாலே ராமச்சந்திரன் என்னே கொண்டாடப்படுகிறார். ஆனால் அவதரித்தது சூரிய வம்சமா? அப்படிப்பட்ட வெங்கதிரோன் குலத்துக்கு ஓர் விளக்காய் தோன்றியான். உதித்தது கதிரவனுடைய வம்சம். அந்த கதிரவனுக்கே அப்படி ஹாரதி பண்ணினால் ஏதான பிரயோஜனம் உண்டா? அவருடைய ஒளி எப்படி இருக்கும்? அவருக்கு முன்னாடி கற்பூர ஆரத்தி காட்டினா இந்த ஒளியால அந்த ஒளிக்கு ஒன்றும் பெருமை இல்லை. அத மாதிரி தான் இப்ப அயோத்தி நகரத்துல ராமன் அவதரித்தான், விளக்காக அவதரித்தான்.
ஆயர் குலத்தினில் தோன்றும் மணிவிளக்குன்னு கண்ணன் கொண்டாடப்படுகிறார். இருட்டு குலம் ஆயர் குலம், இடக்க எது வழக்க எதுன்னு தெரியாது, ஏதும் தெரியாத ரொம்ப தாழ்ந்த அந்த மக்கள் வாழக்கூடிய, இடையர்கள் வாழக்கூடிய அந்த குலத்துக்கு விளக்காக வெளிச்சம் கொடுப்பதற்காக கண்ணன் வந்தான்னா சரி புரியுறது. எல்லாம் தெரிந்து பெரிய தர்ம நிஷ்டர்களா இருக்கக்கூடிய அரசர்களுடைய குலம், அதுவும் கதிரவன் சூரியனுடைய குலத்துல ராமன் அவதரித்தார்னா அதனால என்ன பிரயோஜனம்? பகல்ல விளக்கு எறிந்தால் பிரயோஜனம் உண்டா? அல்ல, இருட்டு வேளை, ராத்திரி 8 மணி 9 மணிக்கு விளக்கு போட்டா பிரகாசம் இருக்கும், ஒளி இருக்கும், அனைவருக்கும் பயன்படும். உச்சி பொழுது 12 மணிக்கு இதே ஒளி விளக்குகள் எல்லாம், மின்சார விளக்குகள் எல்லாம் எரிய வைத்தால் அதனால பயன் உண்டா? கிடையாது. அத மாதிரிதான் கதிரவனுடைய குலத்துல உதித்தார். கதிரவனுடைய குலத்துல ஒரு பெரிய விளக்காக உதித்தார். ஆனால் அத்தால அவருக்கு எந்த பெருமையும் பிரகாசிக்கவில்லை. இருந்தன, ஆனால் அது வெளியில வரல. இப்ப அது எங்க வெளியில வரும்னா, இருட்டு சூழ்ந்து இருக்கிற இடத்துக்கு வந்தாதானே வெளிச்சம்ங்கிறது நன்றாக, விளக்கினுடைய பயன் நன்றாக தெரியும், விளக்கினுடைய ஒளிச்சம் நன்றாக வீசும். எங்கு இருள் சூழ்ந்திருக்கிறது? அயோத்தியில இருள் சூழவே இல்லை. வனப்பிரதேசங்கள், காடுகள் தான் இப்ப இருள் சூடி இருக்கிறது. அந்த பகுதிகள்ல தான் ஒரு குகன் இருக்கிறான், ஒரு சுக்ரீவன் இருக்கிறான், ஒரு சபரி இருக்கிறாள், எத்தனையோ வானரங்கள் இருக்கிறார்கள், ஜட்டாயு இருக்கிறார். இப்படிப்பட்டவரையெல்லாம் கட்டாட்சிக்கணுமே. இவர்களெல்லாம் இப்ப காட்டுக்குள்ளதான் மறைந்திருக்கிறார்கள். ஒவ்வொருத்தரையா தேடிக்கொண்டு அவர்களை எல்லாம் ரட்சிப்பதற்காக இப்ப ராமனாகிற விளக்கு தான் நல்ல வெளிச்சத்தை வீசணுமே, அதற்காக மேற்கொண்டு வனவாசத்துக்கு அவர் நுழைய போகிறார். அந்த கட்டத்தை இப்ப வால்மீகி ரொம்ப வேகமா திருப்புகிறார். திருக்கல்யாணமானதுன்னு பார்த்தோம். 12வது வருஷத்துல ராமனுக்கும் 6 வயசு பெண்ணான சீதைக்கும் திருக்கல்யாணம் நடைபெற்றது. இருவருமாக சேர்ந்து அயோத்திக்கு திரும்புகிற அந்த சமயத்துல ஒரு பெரிய ஆபத்து விட்டது. பரசுராமர் எதிர்த்து வந்தார். பரசுராமர் பார்கவராமர், பார்கவ குலத்திலே பிறந்தவர், பார்கவராமன் என்றே பெயர். பரசுராமரும் எம்பெருமானுடைய அவதாரம் தான், ராமனும் எம்பெருமானுடைய அவதாரம் தான். அப்படி இருக்க பரசுராமன் இப்ப ராமனையே எதிர்த்து வந்தார் என்று கதையில தெரிவிக்கப்படுகிறது. பெருமானுடைய அவதாரமே ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிர்த்து கொண்டு வருவரான்னா, பரசுராமருங்கிறதும் எம்பெருமானுடைய அவதாரம் உண்டு. ஆனா சற்று அதுல புரிதல் வேண்டும். அவதாரங்களை 2 3 வகுப்புல பிரிக்கலாம். முதல்ல 2ஆக பிரிக்க வேண்டும். நேர தானே அவதரித்தது முக்கிய அவதாரம். தான் நேர அவதரிக்காமல் தனக்கு இருக்கக்கூடிய ஞானம் சக்தி, அந்த ஞான சக்திகள்ல சில ஜீவாத்மாக்களை தேர்ந்தெடுத்து அந்த ஜீவாத்மாக்களிடத்துல தன்னுடைய ஞான சக்திகளை ஆவேசிப்பார். அதற்குள்ள நுழைத்து அந்த ஒரு காரியம், ஏதோ ஒரு காரியம் நடைபெறுவதற்காக ஒரு ஜீவாத்மாவினிடத்துல தான் ஆவேசித்து அவர் மூலமாக இந்த உலகத்துல பிறந்தால் அது ஆவேச அவதாரம், கவுனாவதாரம் என்று பெயர். அப்ப முக்கிய அவதாரம்னா ஜீவாத்மாவை இடையிட்டு தான் பிறக்க மாட்டார். வைகுந்தத்தில் இருக்கக்கூடிய பரமாத்மா தானே பிறந்து விடுவார். அப்படித்தான் மத்ஸ்யம், கூர்மம், வராகம், நாரசிம்மம், வாமனம், அதே மாதிரி சக்கரவர்த்தி திருமகன், கிருஷ்ணன், இந்த அவதாரங்கள் எல்லாம் பரமாத்மா தாமே பிறந்தது. ஆனால் பலராமன், பார்கவராமனான பரசுராமன், இவர்கள்லாம் எப்படின்னா அது சக்தி ஆவேச அவதாரம். எம்பெருமானுடைய கணக்கற்ற எல்லையில்லாத ஞான சக்திகளை ஒரு ஜீவாத்மாவை தேர்ந்தெடுத்து அவருக்கு தன்னுடைய சக்திகளை ஞானத்தையும் கொடுத்து அவர் மூலமாக இந்த உலகத்துல பிறக்கிறார். பலராமன் ஆதிசேஷன், அந்த ஆதிசேஷன் இடத்துல தன்னுடைய ஞான சக்திகளை சேர்த்து கீழ் உலகத்துல பிறந்தார் எம்பெருமான், அவர் தான் பலராமன். பார்கவராமனும் அப்படிப்பட்டவர் தான். யாரோ ஒரு ஜீவாத்மாவின் இடத்துல தன்னுடைய சக்தியை ஆவேசித்து அதன் மூலமாக இந்த உலகத்துல பிறந்திருக்கிறார் எம்பெருமான். அப்ப அவதாரங்களை முக்கியாவதாரம், கவுனாவதாரம்னு பிரிக்கலாம். அந்த கவுனாவதாரம்ங்கிறது என்னதான் ஒரு ஜீவாத்மாவின் இடத்துல தானே தன்னுடைய சக்தியை ஆவேசித்து இருக்கிறார். அது கொஞ்ச காலத்துக்கு தான் இருக்கும். எந்த முக்கிய பிரயோஜனத்துக்காக தன்னுடைய சக்தி ஆற்றலை அந்த ஜீவாத்மாவுக்கு கொடுத்தாரோ அந்த முக்கிய பிரயோஜனம் முடிந்து விட்டதுன்னு சொன்னால் அத்தோடு அந்த சக்தி, அந்த ஞானம்ங்கிறது அவரிடத்திலிருந்து திருப்பி கொண்டு விட்டுருவார். பெருமான் ஏதோ ஒரு காரணத்திற்காக ஒரு ஜீவாத்மாவின் இடத்துல சக்தியை ஆவேசித்திருக்கிறார். அந்த முக்கிய பிரயோஜனம் முடிந்து விட்டதுன்னா இனிமே அந்த ஜீவாத்மாவின் இடத்துல தன்னுடைய சக்தியும் ஞானத்தையும் திருப்பி எடுத்து கொண்டு விடுவார். அப்ப அவர் சாமானிய ஜீவாத்மாவா தான் இருப்பார். அந்த நிலைமையில தான் இப்ப ராமனோடு எதிர்க்க வருகிறார். பரசுராம அவதாரத்துல செய்ய வேண்டிய முக்கிய செயலை முடித்து பிற்பாடு சக்தி, அந்த ஆற்றல் எல்லாம் பரமாத்மாவுக்கு திரும்பி வந்துவிட இப்ப பார்கவராமர் வெறும் ஜீவாத்மாவாக அவர் அப்படி லோகத்துல சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். சிவதனுஷை முறித்து இப்படி சீதா பிராட்டி ஒருத்தர் திருக்கல்யாணம் பண்ணி கொண்டு விட்டாருங்கிற செய்தி நாடு முழுக்க பரவியது. பரசுராமருடைய காதுக்கு எட்டியது. ஓ, சிவதனுஷ ஒருத்தன் எடுத்துட்டானா, அவன் யாரும் நான் பார்க்க வேண்டுமே.
அப்பேற்பட்ட சிவதனுசையே ஒருத்தன் எடுத்துட்டான்னா அப்ப அவனுடைய வீரத்தை நான் பரீட்சை பண்ணி பார்க்கணும். என்னை விட அவன் வீரனா இருப்பான், நிச்சயம் அவனிடத்துல நான் போய் யுத்தம் பண்ணி அவனை காட்டு நான் சிறந்தவன் நிரூபிக்கணும்னு இவர் கோபமா ரொம்ப ஆவேசத்தோடு அப்படி எதிரில் வந்து நிற்கிறார். நேர ஜனகனுடைய அரண்மனையிலிருந்து புறப்படுகிறார்கள். பாதி தூரம் போயிட்டு இருக்கிற நடுவு சமயத்துல ஒரே இருட்டு மூடித்து, அங்கு இங்கேயும் இடி சத்தம், மழை, மின்னல், ஓஹோன்னு ஒரே அபசகுணங்களா தெரிய தசரதன் அப்படியே கலங்கி போயிட்டான். என்னன்னு தெரியலையே, சுபமான காரியம் நடைபெற்று நம்ம ஊருக்கு திரும்புறதுக்குள்ள இப்பதான் கல்யாணம் ஆகியிருக்கு, அதுக்குள்ள இந்த மாதிரி ஒரே அபசகுணங்கள் தெரிகிறதே, என்னன்னு தெரியலையே, இவ்வளவு இருட்டு, ஒரே இடி மின்னல், இப்படி ஓஹோன்னு மழை பெய்யறது என்னன்னு ஒன்னும் புரியலையேன்னு பார்த்தால் எதிரில பரசுராமர் அப்படி பெரிய கோப ஆவேசத்தோடு கோபமே உருக்கொண்டவராக வந்து நிற்கிறார். பார்த்தவருக்கு கதி கலங்கி போயிடுது. என்ன ஆச்சுன்னு தெரியலையே, எதற்கு இப்படி கோபத்தோடு வருகிறீர், என்ன வேணும் என்று கேட்க, இதோ என் கையில இருக்கக்கூடிய விஷ்ணு தனுஷையும் இந்த ராமன் முறித்து காட்டட்டும்னு சொன்னார். சிவதனுசு விஷ்ணு தனுசுன்னு 2 வில் இருந்ததாம். முன்னொரு காலத்துல தேவர்கள் அவர்களெல்லாம் 2 பங்கா பிரிந்து கொண்டு சிலரெல்லாம் சிவனுக்கு பெருமை கூறினார், சில தேவர்கள் எல்லாம் விஷ்ணுவுக்கு தான் பெருமை உண்டுன்னு சொன்னார். அப்படி 2 பேருக்கும் அந்த தேவதைகள் விஷ்ணுவனாகிற எம்பெருமானுக்கும் தான் பெருமைன்னு இப்படி ஒருத்தர் சொல்ல, ஒருத்தர் சிவனுக்கு தான் பெருமைன்னு சொல்ல, இந்த செய்தி அந்த 2 பேருக்குமே போய் சேர்ந்தது. 2 பேரையுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் யுத்தம் பண்ண வைத்து யார் சிறந்தவர்னு முடிவு செய்து விடலாம்னு பிரம்மா தெரிவித்தார். சரின்னு சொல்லி சிவனும் அதே மாதிரி விஷ்ணுவும் 2 பேரும் யுத்தத்துக்கு தயாரானார்கள். விஷ்ணுவாகிற எம்பெருமான் தன் கையில இருக்கக்கூடிய வில்லை எடுத்து அப்படி நான் ஏற்றி அதை அப்படி ஒரு இழுத்து ஒரு ஒளி எழுப்பினாராம். அதை கேட்ட உடனே சிவன் கையில இருக்கக்கூடிய தனுசு அது முறிந்து விழுந்து விட்டது. அப்பொழுதே அதுல ஒரு பங்கம் ஏற்பட்டு அது நிலையான வில்லாக இருக்கவில்லை. அதுலயே தெரிஞ்சு போச்சு, இவர் நாண இழுத்து அப்படி ஆட்டின சத்தத்திலேயே எதிரில் இருக்கக்கூடிய வில்லானது அப்படி முறிந்து போச்சுன்னா அப்ப யார் பெரியவர், விஷ்ணு தானே பெரியவர். அது அங்கேயே நிர்ணயிக்கப்பட்டது. அதற்கு பின்னாடி அந்த தனுசு ஒவ்வொரு அரசர்களிடத்திலயா வந்து சேர, சிவதனுசு ஆனது இந்த ஜனக சக்கரவர்த்தியின் இடத்துல வந்து சேர்ந்தது. விஷ்ணு தனுசு அதைத்தான் பார்கவராமர் தான் கையில பிடித்து கொண்டிருந்தார். எப்ப அந்த சிவதனுசை இவர் முடித்திருக்கிறாரோ, அதாவது இந்த ராமன் எடுத்து நான் ஏற்றி முறித்தானோ, அது பெருமையே இல்லையே. ஏற்கனவே விஷ்ணு இழுத்த இழுப்பிலேயே அது சற்று முறிந்து விட்டது. முறிந்தவில்லை மறுபடியும் முறித்தது ஒன்னும் பெருமை இல்லை. இப்ப முறியாத விஷ்ணுவினுடைய சாபம், அவருடைய அந்த வில் இருக்கு, இதை அவனுக்கு தைரியம் வீரம் இருந்தா முறித்து காட்டட்டும், இதனாலதான் இதை கொண்டு வந்தேன்னு சொல்லி முன்னாடி நிற்க, தசரதன் அப்படியே மயங்கியே விழ நிலைமைக்கு போயிட்டான். இவெல்லாம் குழந்தை இடத்துல இந்த மாதிரி பரீட்சை பண்ணலாமா, அவன் ஏதோ அறியாமல் செய்து விட்டான், பிழை பொறுத்தருள வேண்டும். குழந்தைகள் இந்த மாதிரி எல்லாம் பரீட்சிக்க கூடாது, இப்பதான் கல்யாணம் வேற ஆயிருக்கு, இந்த மாதிரிலாம் எதிர்த்து யுத்தத்துக்கு அவரிடத்துல வருவது நியாயம் என்று அபயம் வேண்டும் அபயம் வேண்டும்னு சொல்லி எத்தனையோ பிரார்த்தித்தான். ஆனா அவர் கேட்கவே இல்லை. அவ்வளவுதான், இன்னைக்கு பிராணனே போச்சுங்கிற அளவுக்கு அவன் மூர்ச்சித்து தடால்னு மயங்கி கீழே விழுந்துட்டான். அதற்கு பின்னாடி ராமன் போய் பார்கவராமனிடத்துல அந்த விஷ்ணு சாபத்தை வாங்குகிறார். வாங்குற சமயத்திலேயே பரசுராமனிடத்துல இருக்கக்கூடிய மொத்த கர்வம், அவனுடைய சக்தி மொத்தத்தையும் திருப்பி வாங்கி கொண்டு விட்டாராம். நமக்கு என்ன வேணும், இந்த வில்ல நான் வாங்கிக்கணும், அவ்வளவுதானே, இதோ நம்ம கையிலிருந்து வாங்குற சமயத்திலேயே நமக்கு தெரியாமையே அத்தனையும் வாங்கி விடுகிறேன்னு சொல்லி அவருடைய சக்தி, அவருடைய அந்த கோபம், கர்வம் எல்லாத்தையும் வாங்குற தோரணையை பார்த்தாலே இவர் விஷ்ணுவினுடைய அவதாரமா இன்றி வேறு இல்லை என்பதை பார்கவராமன் புரிந்து கொண்டு மன்னிக்க வேண்டும்னு கீழே விழுந்து வணங்கினார். உம்முடைய வில்ல உம்மிடத்துல சமர்ப்பிப்பதற்கு இது ஒரு வாய்ப்பாக இருந்தது, அதனால நீர்தான் தலைவன், ஒப்புக்கொண்டேன் என்ன அவருடைய கர்வம் பங்கப்பட்டது. ஆனா இப்ப எனக்கு என்ன வழி நீர் சொல்லும்னு கேட்க, நீர் அப்படி மலை பிரதேசங்களுக்கு சென்று தபஸ் செய்யும், உம்முடைய ஆயுசு முடிந்த பிற்பாடு நீர் எங்கு செல்ல வேண்டுமோ வைகுந்தத்தை அடைந்து அங்கு இன்புறுவீர் என்று சொல்ல, அவரையும் அப்படியே தபஸுக்கு அனுப்பினான். அவர் அப்படி கேரள அந்த மலைநாடு திவ்யதேசங்களுக்கு அருகே அந்த இடத்துல தபஸ் செய்து பின்னர் அவர் சித்தி அடைந்தாருங்கிறது சரித்திரம். அப்படி பரசுராமருடைய கர்வத்தை போக்கினான். அதைத்தான் அழகா சிலை அதாவது அந்த சிலை மணக்கி மழுவாலேந்தி என்று அந்த குலசேகர ஆழ்வார் பெருமாள் திருமொழியில தெரிவிக்கும் பொழுது, மழுவால் பரசுவை ஏந்தி கொண்டு வந்தவனுடைய அவனுடைய கர்வத்தை போக்கி அடக்கினவன் ராமன் என்று அந்த பாசுரத்துல தெரிவிக்கிறார். அதற்கு பின்னர் இப்ப பரசுராமனுடைய கர்வத்தை முடித்த பிற்பாடு இந்த சரித்திரம் எல்லாம் முடிந்தது. அப்புறம்தான் இந்த தசரதனுக்கு சற்று உணர்வு வந்ததாம். எழுந்து பார்த்தா யாரையுமே காணும், வந்த பரசுராமனை காணும், எதையுமே காணும், ஒரே யுத்தத்தினுடைய களமா இருந்ததே, சண்டை போடுற தோரணையில இருந்ததே, எதுவுமே இல்லாமல் ரொம்ப சாந்தமாக ஆகிவிட்டதே, என்னன்னு புரியவில்லையே, என் குழந்தைகள்லாம் சௌக்கியமா இருக்காளான்னு ராமனை எல்லாம் பார்த்தா எல்லாரும் நலமா இருக்கிறார்கள். சரி எப்படியோ ஆபத்து போய்விட்டது, மீண்டும் என் குழந்தைகள் இப்பதான் பிறந்தார்கள் என்ற அளவிற்கு அந்த அளவுக்கு ஆனந்தம் ஏற்பட்டு
குழந்தைகளை எல்லாம் உச்சி முகர்ந்து பார்த்து அணைத்து கொண்டு தன்னுடைய தேசமான அயோத்திக்கு அழைத்து கொண்டு போனான் என்ன சரித்திரத்தை தெரிவிக்கிறார்கள். அயோத்திக்கு வந்த பிற்பாடு நாட்டு மக்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம், ஆனந்தம். என்னமா இப்படி 4 குழந்தைகளுக்கும் ஒரே க்ஷணத்துல ஒரே முகூர்த்தத்துல இப்படி அழகா திருக்கல்யாணம் நடந்தது. ராமனுக்கு ஏற்றவள் சீதை, சீதைக்கு ஏற்றவள் ராமன் என்று இருவரையும் பார்த்து ஆரத்தி எடுத்து மங்களாசாசனம் செய்து ஊர் முழுக்க அவர்களை கொண்டாடி இறுதியாக தங்களுடைய அந்த அந்தப்புறத்துக்கு அனுப்பி வைத்தார். இன்னைக்கும் கனக பவன் என்ன ஒரு இடம் இருக்கிறதா, அயோத்தியில போய் சேவித்தால் ராம ஜன்ம பூமி இப்பதான் ஆச்சரியமா கட்டப்பட்டு பெரிய கோவில், பாலராமர் ராமலல்லான்னு சேவை சாதிக்கிறார். அது மட்டும் அல்லாது தசரதனுடைய அரண்மனை என்ற இடம் இருக்கிறது. அவனுடைய அந்தப்புறம், கைகேயி இருந்த இடம், கௌசல்யா இருந்த இடம் என்னெல்லாம் காட்டுறதுக்கு இடம் இன்னைக்கும் இருக்கு. அது மட்டும் இல்லாது கனக பவன் என்ன ஒரு பெரிய மாளிகைய ராமனுக்குன்னு தசரதன் பண்ணி கொடுத்திருந்தாராம். அது முழுக்க தங்கத்தினாலேயே ஆக்கப்பட்டிருந்ததாம். கனகம்னா தங்கம், தங்கத்தினாலேயே தங்கக்கூடிய இருப்பிடத்தை செய்து கொடுத்திருந்தார். இன்னைக்கும் அது தங்கமா இருந்தது. படையெடுப்பு காலத்துக்கு முன்னாடி, படையெடுப்பு காலத்துல அந்த தங்கத்தை எல்லாம் சுரண்டி கொண்டு போய் விட்டனரா. இப்ப சாதாரண ஒரு பளிங்கு மாளிகையாகத்தான் இருக்கிறது. அப்படிப்பட்ட கனக பவனத்திலே ஒரு பக்கம் சீதை, ஒரு பக்கம் ராமன் இன்னைக்கும் ஆச்சரியமா சேவை சாதிக்கிறார். அங்கேயே நன்றாக சுகமாக வாழ்ந்தனர். குஞ்சானாம் அமானுஷான் போகான் என்று எல்லா விதமான போகங்கள், விஜகார பகூன் ருத்தூன், அந்தந்த ருத்துக்களுக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன பழங்கள் உண்டோ, என்னென்ன புஷ்பங்கள் உண்டோ அதையெல்லாம் ராமனும் சீதையும் சேர்த்து அனுபவித்தனராம். ராஜாக்கள்னு சொன்னா அவர்களுக்கு உலகத்துல உயர்ந்த பொருள் எல்லாம் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அந்தந்த ருத்து, வசந்த ருத்து வந்ததா அப்ப நிறைய புஷ்பங்களை அவர்களுக்கு கொண்டு கொடுக்கணும். நல்ல மாம்பழம், அதே மாதிரி நல்ல உலர்ந்த பழங்கள், இதையெல்லாம் நன்றாக அனுபவித்தான். அரசகுமாரன் அல்லவா, அப்போ 4 குழந்தைகளும் அந்தந்த ருத்துக்களுக்கு ஏற்றாற் போலே எல்லா புஷ்பங்கள், அந்தந்த பழங்கள், எல்லா சுக போகங்களையும் நன்கு அனுபவித்து ரொம்ப ஆனந்தமாக வாழ்ந்தனர் என்று பாலகாண்டம் நிறைவுறுகிறது. இதற்கு அடுத்து அயோத்தியா காண்டம் தொடக்கம். அப்ப ராமன் பிறந்தான். பிறந்தவன் விஸ்வாமித்திரருடைய யாகத்துக்கு சென்றான். வந்தெதிர்த்த தாடகை தன் உரத்தை கீறி வருகுருதி பொழிதரவன் கணையொன் நேவி என்ன அந்த பாசுரத்துல சொன்னபடி தாடகையை முடித்து விஸ்வாமித்திரருடைய யாகத்தை ரட்சித்து கொடுத்தான். அடுத்து சிலை வணக்கி அந்த சீதா பிராட்டியினுடைய சீதைக்காகி பெரிய வில்லை எடுத்து வில்லிருத்து மெல்லியல் தோல் தோய்ந்தாய்னு சொல்லுமா போலே சீதா பிராட்டிய திருக்கல்யாணம் செய்து கொண்டான். மீண்டும் அயோத்திக்கு திரும்பினான். சுகமாக வாழ்ந்தான். 12 வருஷங்கள் மேற்கொண்டு வாழ்ந்தான். இப்போ 12 12 24 வருஷங்கள் பாலகாண்டம் ஒரே காண்டத்துக்குள்ள வால்மீகி முடித்தார். அடுத்து அயோத்தியா காண்டம் தொடக்கம். இப்ப ராமனுக்கு வயது 24. அப்படி தசரதன் யோசித்தானா? அதற்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை தெரிவிக்கிறார். பரதன், அவனுடைய தாய் மாமன் யுதாஜித்னு பெயர். கைகேயினுடைய பிள்ளை தானே பரதன். கைகேயினுடைய சகோதரனுக்கு யுதாஜித்னு பேரு. கேகய தேசம் என்ன அவர்களுடைய தேசம். அந்த தேசத்திற்கு வர வேண்டும்னு பரதனை தசரதனிடத்துல செய்தி அனுப்பி, நீ பரதனை அங்க அனுப்பு, கொஞ்ச நாள் நான் எங்களோட இருந்து திரும்பி உன்னை அனுப்பி வைக்கிறேன் என்று சொல்ல, சரி போயிட்டு வரட்டும்னு சொல்லி தசரதன் அனுப்பி வைத்தாராம். அந்த சமயத்துல பரதன் கிளம்புகிறான். அப்பதான் சத்ருக்னாழ்வானுடைய பெருமையை ரொம்ப ஆச்சரியமா ஒரு ஸ்லோகத்துல தெரிவிக்கிறார்கள். அந்த சத்ருக்னாழ்வான் எப்படி இருந்தான்னா, சத்ருக்னஹா நீதஹா பிரீதி புரஸ்கிருதஹா ததா அனகஹா என்று ஒரு ஸ்லோகத்துல காட்டுகிறார் வால்மீகி. இந்த பரதனானவன் தான் யுதாஜித்துங்கிற தன்னுடைய மாமா வீட்டுக்கு கிளம்புகிறார்னு செய்தியை கேள்விப்பட்ட உடனே சத்ருக்னால தன்னால தனித்து இருக்கவே முடியாது. எப்படி ராமரை இலக்குவன் பின்தொடர்கிறாரோ அதே மாதிரி பரதனை பின்தொடர்ந்தவன் இந்த சத்ருக்னாழ்வானா. அதனால எப்ப பரதன் கிளம்புகிறாரோ அடியனும் கிளம்புகிறேன். பரதனை மட்டும்தான் கூப்பிட்டு இருந்தார் யுதாஜித்து. ஏன்னா அவர் தான் கைகேயினுடைய பிள்ளை. ஆனா இவர் சுமித்திரையினுடைய பிள்ளை தானே சத்ருக்னாழ்வான். அந்த வேறுபாடே பார்க்கல. பரதன் வந்தான்னு சொன்னால் பரதனுடைய நிழலை போலே இவன் பின்தொடருவான். ஒரு ராஜகுமாரன் இளவரசன் இருக்கான், இடுப்புல உடைவாளை ஏந்தி கொண்டிருப்பானா, இவன் போனான்னா உடைவாளும் தன்னுடையதானே வரும். உடைவாளை கேட்டுட்டு நீ வரியான்னு கேட்டு அழைச்சிட்டு போவான் இல்லையே. அந்த மாதிரி தான் இந்த நிழலை போலே உடைவாளை போலே தான் இந்த பரதனுக்கு அவ்வளவு நெருக்கமாக சத்ருக்னாழ்வான் இருந்தானாம். ததா நீதஹா பிரீதி புரஸ்கிருதஹா, ஆனந்தத்தோடு சத்ருக்னாழ்வானோடு அந்த பரதனானவன் சென்றான் என்று தெரிவிக்கப்படுகிறது. சத்ருக்னன் என்பவன் அப்படி பரதாழ்வான இடைவிடாமல் ஒரு நொடியும் பிரியாமல் கூடவே இருந்தான். என்னை கண்ணினன் சிறுத்தாம்புங்கிற அந்த திவ்ய பிரபந்தத்தினுடைய அவதாரிகையில தெரிவிக்கிறார். ஏன்னா இப்ப மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வாரையே தெய்வம்னு கொண்டிருந்தாரே, இது ஏதோ புதுசா இருக்கே, இந்த மாதிரி புராணங்கள்ல இதிகாசங்களை யாரானு செய்திருக்கிறாரா என்று கேள்வி கேட்டுக்கொண்டு, ஏன் இல்லை, பரதனை பின்தொடர்ந்தான் சத்ருக்னாழ்வான்.
பரதன் எங்கு சென்றானோ அங்குதான் சத்ருக்னாழ்வானும் செல்வான். சாதாரணமா ராஜகுமாரர்கள்லாம் வெளியூர் போறான்னா நாள் குறிக்கணும். நல்ல யோகம் இருக்கா, எந்த திக்கை நோக்கி பிரயாணம் செய்கிறார்களோ அந்த திக்கில எந்த ஆபத்தும் இல்லையா, நட்சத்திரம் எல்லாம் பொருத்தமா இருக்கான்னு பார்த்து நாள் குறித்து தான், முகூர்த்தம் குறித்து தான் அவர்கள்லாம் வெளியிலேயே செல்லுவார்கள். யாத்ரா தானம் என்று தானத்தை எல்லாம் வழங்கிதான் யாத்திரைக்கு கிளம்புவார்கள். அப்போ ஒவ்வொரு அரசனுக்கும் அவனுடைய நட்சத்திரத்திற்கு ஏற்றார் மாதிரி நாள் குறிக்கப்படும். இப்ப பரதன் பிறந்தது பூச நட்சத்திரம், லக்ஷ்மணர் பிறந்தது ஆயில்ய நட்சத்திரம். அப்ப பரதனுக்கு முகூர்த்தம் நாள் பார்க்கணும்னா அவருடைய நட்சத்திரத்திற்கு ஏற்ற மாதிரி பார்க்கணும். அதே மாதிரி சத்ருக்னாழ்வான் ஆயில்ய நட்சத்திரத்திற்கு வச்ச மாதிரி பார்க்கணும். ஆனால் பரதனுக்கு பார்த்தாலே போருமா, அதேதான் எனக்கு நாள், அதேதான் எனக்கு நட்சத்திரமே தவிர எனக்குன்னு தனியா பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சத்ருக்னாழ்வான். அவனுக்குன்னு தனியா எதுவுமே கிடையாது. பரதனுக்கு உண்டுன்னா எனக்கு உண்டு, அவருக்கு சந்தோஷம்னா எனக்கு சந்தோஷம், அவருக்கு வருத்தம்னா எனக்கு வருத்தம். இப்படி இருந்தவன் சத்ருக்னாழ்வான். என்ன ஆச்சரியமா அந்த பிரமாண ஸ்லோகத்தை எடுத்து வியாக்கியானித்து பெரியவாச்சான் பிள்ளையாக இருக்கட்டும், அழகியமணவாள பெருமாள் நாயனாரா இருக்கட்டும், இப்படி அவரே நடந்து காட்டினாரே. அதை போலத்தான் இப்ப மதுர கவியாழ்வார் நம்மாழ்வாரிடத்திலே அன்பு கொண்டிருக்கிறார், பக்தி கொண்டிருக்கிறார்னு விளக்குகிறார்கள். இதுதான் அயோத்தியா காண்டத்தினுடைய முதல் ஸ்லோகம். அப்ப பாகவத சேஷத்துவம், பாகவத பாரதந்திரியத்தை தொடங்கியே இந்த காண்டம் தொடங்குகிறதுன்னா அதுவே அயோத்தியா காண்டத்துக்கு இருக்கக்கூடிய சிறப்பு. அப்படி தொடங்கின பிற்பாடு பரதன் அவன் பாட்ட கிளம்பி யுதாஜித்துங்கிற அந்த மாமன் வீட்டுக்கு போய் சேர்ந்தான். இப்ப தசரதன் அப்படி யோசிக்கிறானா, போய் பெரிய நிலை கண்ணாடிக்கு முன்று பார்த்தால் அப்படி வெள்ள முடி வருவது தெரிந்ததாம். எப்போ 60,000 வருஷம் கழிச்சு இப்பதான் தசரதனுக்கு வெள்ள முடி வந்தது. இப்ப நமக்கு 10, 12 வயசு 20 வயசுலயே நரைச்சு போயிடுறது, முடி அப்படி ஆயிடுறது. இன்னும் நரைக்க வேண்டும்னு வேற சிலரும் போய் அதற்குன்னு இருக்கக்கூடிய அழகு சாதனங்கள்ல எப்படி என் தலையை செம்மட்டையா ஆக்குறது, தலை எப்படி வெள்ளையாக்குறதுன்னு அதற்குன்னு காசு கொடுத்து ஆக்குகிறார்கள். அந்த காலத்துல அப்படி எல்லாம் கிடையாது. 60,000 வருஷம் அவன் நன்றாக ஆட்சி புரிந்ததினாலே அவனுடைய தலையும் மயிர் வெளுக்கவே இல்லை. நல்ல செம்மையான ஆட்சி புரிந்திருக்கிறான். தர்மத்தோடு நீதியோடு, நீதி தவறாமல் வாழ்ந்தான்னா அதனால அவனுடைய அழகுக்கும் எந்த ஆபத்தும் இல்லாமல் நல்ல கருப்பு மயிரோடு தான் அவன் இருந்தான். ஆனா அப்படி கண்ணாடியில பார்த்தால் அப்படி பாண்டரஸ்ய ஆதபத்ரஸ்ய ஜரிதம் மயா, ஐயோ எனக்கு கிழத்தனம் வந்து கொடுத்தேன்னு 60,000 வருஷம் கழிச்சு யோசித்தானா. சரி என்ன பண்ணுவது, இனிமே இந்த ராஜ்ய பாரத்தை நம்மால சுமக்க முடியாது, ஆச்சு 60,000 வருஷம் வெண்கொற்ற கொடைக்கு கீழே இருந்து பார்த்துட்டோம், இனிமேலும் இந்த சும நமக்கு வேண்டாம். அழகா ராமன் பிறந்திருக்கிறான், மணிவண்ணன் அவனிடத்துல கொடுத்துடலாமே என்று பார்த்தான். அதே சமயத்துல ஊராருடைய இசைவு வேண்டுமே. நான் எனக்கு ஒரு முடிவு வந்துடுத்துன்னு ராஜா எதையுமே செய்யக்கூடாது. எப்பேற்பட்ட செங்கோலாட்சி புரிய அரசர்கள் பாருங்கள், தங்களுடைய நாட்டு பிரஜைகள் எதை நினைக்கிறாரோ, அவர்களுக்கு எது சரியாக படுமோ, அவர்களுக்கு எது உண்மையில ஆனந்தத்தை கொடுக்குமோ, நன்மை பயக்குமோ, அதைத்தான் ஒரு அரசன் செய்ய வேண்டும்னு அப்படி நெறிமுறை தவறாமல் இருந்தது அரசர்களுடைய அந்த ஆட்சிங்கிறது நல்லடி காலம். அதே சமயத்துல தசரதன் சரி நாட்டு பிரஜைகளை ஒரு வார்த்தை கேட்போம், அவர்கள் எப்படியும் இசைவார்கள். ராமன்கிறவன் எப்படிப்பட்டவன்னா பாலாபி கிரீடமானாக சக்தமனா பகூபகா. ராமன் பிறந்ததிலிருந்து ஊராருக்கு வேற பேச்சே கிடையாதான். திண்ணையில உட்கார்ந்து 2 பேர் பேசி கொண்டிருந்தாலும் ராமனை பத்தியே பேசுவாளாம். இன்னைக்கு நீ ராமனை பாத்தியா, அவன் என்ன உடை உடுத்திருந்தான், அவன் எங்கு விளையாடி கொண்டிருந்தான், ராமனோடு கூட யாராவது இருந்தாளா இல்லையா, கௌசலைய பார்த்தியா இல்லையான்னு ராமனை பத்தியே பேசி கொண்டிருப்பார்களாம். யாரு, வயசானவர்கள் மட்டும் இல்ல, விளையாடி கொண்டிருக்கக்கூடிய குழந்தைகள் கூட நீ ராம அண்ணாவை பாத்தியா அப்படின்னா 2 குழந்தைகள் பேசி கொண்டிருக்குமா, ராமனை பார்த்தியா, சத்ருக்னை பார்த்தியா, அவன் இந்த தெருவழியா போனானா, அவன் எப்ப வந்தான் எப்ப போனான், இப்படித்தான் பேசி கொண்டிருப்பார்களாம். அப்ப எல்லாருடைய மனதும் கவரப்பட்டிருந்தது ராமனுடைய குணத்தினாலே, அழகினாலே. அப்ப ஊரார் கண்டிப்பா இதற்கு இசைவார்கள். இருந்தாலும் அவர்கள் ஒரு வார்த்தை கேட்டுதானே முடிவு செய்ய வேண்டும். அதற்காக இப்போ ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டினான். அத்தனை பேரையும் ஒன்று திரட்டி, இல்ல எனக்கு வயசா எடுத்துன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நானா, என்ன நினைக்கிறது, எடுத்து மேற்கொண்டு சொல்லும். அதனால யுவராஜ பட்டாபிஷேகம், இளவரசனாக இந்த ராமனுக்கு பட்டாபிஷேகம் செய்விக்கலாம்னு நினைக்கிறேன், உங்களுடைய அபிப்பிராயம் என்ன என்று ஒரு வார்த்தை கேட்டதுதான் தாமதம். எல்லாரும் சேர்ந்து ஓஹோன்னு கூச்சல் போட ஆரம்பித்தாலாம். விமானம் கம்பயன் இவ, மேல இருக்கக்கூடிய அந்த விமானம், மேல இருக்கக்கூடிய அந்த தளங்கள் எல்லாம் அதிரும்படியாக இத்தனை நாட்டு ஜனங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஓன்னு கத்தினாலாம். என்ன கத்தினான்னா, கிழவா ஓடு, கிழவா நீ ஓடிப்போ, எதற்கு இப்படி கேட்கிற, நீ கேள்வி வேற கேட்டுட்டு அப்புறம் ஓடணுமா, முன்கூட்டியே ஓட வேண்டாமா என்று ஓடிப்போன்னு சத்தம் போட்டாலாம். இவனுக்கு ஒரே ஒரு பக்கம் வெட்கம், ஒரு பக்கம் வருத்தம், ஒரு பக்கம் சந்தோஷம். நிச்சயம் ராமனிடத்துல ஈடுபட்டுனாலதான் இவர்கள் சொல்லுகிறார்கள். இருந்தாலும் என்னமோ ரொம்ப கொடுங்கோல் ஆட்சி புரிந்த மாதிரி இப்படி சொல்லுகிறார்களே,
என்னதான் நான் அப்படி உங்களுக்கு கஷ்டம் கொடுத்தேன்? நான் ஏதாவது அவ்வளவு தண்டனை கொடுத்தேனா? கொடுங்கோல் ஆட்சி புரிந்தேனா? எதனால இப்படி சொல்லுகிறீர்கள்? என்ன பாவம் செய்தேன் என்று தசரதன் கேட்க, நீ ஒரு பாவமும் செய்யல, ஒரு தீய காரியமும் செய்யல, ஒரே ஒரு காரியம் நல்ல காரியம் பண்ணிருக்க, அதனால தான் இந்த உனக்கு அவப்பெயர் ஏற்பட்டது. அப்படி என்ன? இவ்வளவு காலத்திற்கு பின்னர் இப்பேற்பட்ட ஒரு நல்ல குழந்தைய பெற்றெடுத்திருக்கிறாயே, ராமன்கிற அந்த கல்யாண குணம் கொண்டிருக்கக்கூடிய அந்த குமரன், அந்த சிறுவனை நீ குழந்தையாக பெற்றெடுத்தது ஒன்றுதான் உன்னிடத்துல இப்போ ஒரு தவறே தவிர மற்றபடி உன்னிடத்துல எந்த தவறும் இல்லை. நன்னாதான் நீ ஆட்சி புரிந்தாய். தசரதனுடைய ஆட்சி எப்படி இருந்ததுன்னா, கம்பர் ஆச்சரியமா வர்ணிக்கிறார். அந்த ஊர்ல தானம் கொடுப்பதற்கு ஆளே கிடையாது. அந்த ஊர்ல பாதுகாப்பாக வைப்பதற்கு கதவு கிதவு எதுவுமே கிடையாது. அந்த ஊர்ல யாருமே அடுத்தவர்களுக்கு அதாவது அந்த ஊர்ல யாருமே அடுத்தவர்களிடத்துல போய் கையேந்த மாட்டார்கள் என்று இப்படியெல்லாம் தெரிவித்தாராம். ஏன், என்ன காரணம்? அப்படியா, யாரும் போய் எதுவுமே கேட்க மாட்டாளான்னா, கேட்பதற்கு அவசியமே இல்லை. அவரவர்கள் எடுத்திருந்த செல்வத்துல திருப்தியா இருந்தார்கள். அதனால போய் திருடி சம்பாதிக்கணுங்கிற எண்ணமே யாருக்கும் இல்லையா. அப்ப திருட்டுங்கிறதே அங்க கிடையாது, பயம்ங்கிறதே அங்க கிடையாது. பயம் இருந்தால்தான் கதவு தாழ்பால் எல்லாம் போட்டு பூட்டி வைக்கணும். ஆனா அயோத்தி மாநகரத்துல பயம்ங்கிற வார்த்தைக்கே இடம் இல்லையா. அதனால எங்கேயுமே பூட்டு சாவியே கிடையாதான், பூட்டு சாவியே கிடையாது. அதாவது கதவு இருக்கும், திறந்திருக்கும், அப்படியே இருக்கும். அதே மாதிரி தானம் வாங்குவதற்கோ கொடுப்பதற்கோ ஆள் இல்லை. தானம் வாங்கணும்னா ஏழையா இருந்து எதுவும் செல்வம் இல்லைன்னா தான் தானம் வாங்கணும். ஊர் பிரஜைகள் எல்லோருமே செழிப்பாக செல்வத்தோடு இருந்தார்கள். செல்வத்தோடு இல்லைன்னா கூட அவர்களுக்கு அதை பத்தின கலக்கமே இல்லை. தங்களுடைய அந்த செயல்கள் தர்மத்துல ஈடுபட்டவராய் நிறைந்து காணப்பட்டார்கள். அதனால அந்த ஊர்ல இந்த மாதிரியான எந்த குறைபாடுகளும் இல்லாமல் அதது செழிப்பாக செம்மையாக நடைபெற்று கொண்டிருந்தது. அந்த சமயத்துலதான் இப்ப தசரதன் கேட்கிறான், ஏன் என்ன காரணம், எதனால இப்படி எல்லாரும் என்ன ஓடுன்னு சொல்லுகிறீர்களே என்னன்னு கேட்க, பகவோன்ற கல்யாண குணாகா புத்திரஸ்ய சந்திதே. ஆச்சரியமா ராமன் எத்தனை கல்யாண குணங்களோடு அப்படி திகழ்கிறான். வியசனேஷு மனுஷ்யானாம் ரிஷம்பவதி துக்கிதா உற்சவேஷு சர்வேஷு பிதேவ பரிதுஷ்யதி. ஊர்ல இருக்கிற மக்கள், அந்த ஒவ்வொரு மக்கள் ஜனங்களுடைய குடும்பத்துக்குள்ள ஒரு நல்ல நிகழ்ச்சி நடந்ததுன்னு கேள்விப்பட்டால் முதல்ல சந்தோஷப்படுபவன் ராமன் தானா. அந்த குடும்பத்தினுடைய தலைவனுக்கு கூட போய் செய்தி அப்புறம்தான் விழும். அந்த நல்ல செய்தி ராமனுக்கு தெரிந்த உடனே அவர் சந்தோஷப்பட்டு விடுவார். ஆஹா, இந்த குடும்பத்துல ஒரு குழந்தை பிறந்ததா, இந்த குடும்பத்துக்கு சொத்து கிடைத்ததா, இந்த குடும்பத்துல நன்மை நடந்ததான்னு ஆனந்தப்படுபவர் ராமனா. அதே மாதிரி துக்கப்படுபவரும் முதல் ஆளா அவர் தான் இருப்பார். ஏதோ ஒரு குடும்பத்துல துன்பம் ஏற்பட்டதுன்னு சொன்னால் முதல்ல துன்பப்படுபவர் ராமன் தான். ஐயோ இப்படி ஏற்பட்டு விட்டதேன்னு அதனால வருந்துபவர் ராமன் தான். அதே மாதிரி எத்தனையோ நன்மை தீய காரியங்களை புரிந்து ஒரு உபகாரம் செய்திருந்தாலும் அந்த ஒரு உபகாரத்தை தான் ராமன் மனசுல கொள்ளுவானோ. தன்னிடத்துல எத்தனையோ பேர் தவறு புரிந்திருந்தாலும் அந்த தவறை பெரிதாக கொள்ள மாட்டான். ஒரே ஒரு நல்ல காரியத்தை பண்ணியிருந்தாலும் அதை சொல்லி சொல்லி காட்டுவானாம். எனக்கு அன்னைக்கு அவன் செய்தான் அதையே மனசுல எப்பொழுதும் கொண்டிருப்பானாம். இப்படிப்பட்ட குணங்களோடு நிறைந்தவன். நான் எந்த குணத்தை இருக்குன்னு சொல்றது, எந்த குணத்தை இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்படி எல்லா குணங்களுக்கும் ஒரே இருப்பிடமாக இருக்கிறான். நிச்சயம் இவனுக்கு யுவராஜ பட்டாபிஷேகம் பண்ணி வைப்பதுதான் சால பொருத்தம். எங்க கண்கள்லாம் பூரித்து போய் காத்துன்னு இருக்கு. இச்சாமோகி மகாபாகம் ரகுவீரம் மகாபலம் கஜேன மகதாயாந்தம் ராமம் சத்ரா நிஜாதனம் என்ன ஆச்சரியமான ஸ்லோகத்துல தெரிவிக்கிறார். ஒரு பெரிய யானை, பட்டத்து யானை, சத்ருஞ்சயன்னு பெயர். அந்த யானைக்கு மேல ராமனை அமர்த்தி வீதி வலம் வரணுமா. அவர் யுவராஜ பட்டாபிஷேகம் பண்ணி கொண்டு பெரிய யானைக்கு மேல அமர்ந்து வீதியில வரணும். பெருமை வந்துடக்கூடாது. முன்னாடியும் பின்னாடியும் நிறைய கோஷங்களோடு கொடை சாமரம் எல்லாம் பிடித்து கொண்டு வரணுமா. மேல யானைக்கு மேல ராமனுடைய திருமுகத்தை எங்க இந்த பக்கத்தையும் சேவிக்கலாமா அந்த பக்கத்தையும் சேவிக்கலாமான்னு தடுமாறி சேவிக்கணும். சாமரம் போட்டு அவருடைய அழக மறைக்கணும். இப்படியெல்லாம் அந்த ராமனை சேவிக்க வேண்டும். நாங்கள் ரொம்ப நாளா காத்து கொண்டிருக்கிறோம். வெகு சீக்கிரத்திலே இந்த பட்டாபிஷேக மகோத்சவம் நடத்தப்பட வேண்டும் என்று அனைவரும் அதற்கு ஊராருடைய இசைவை கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டான். சரி நாளை குறிச்சிட வேண்டியதான்னு தானே பார்த்தான். 2 நாள், இன்னைக்கு மகம், அடுத்து பூரம், அடுத்து உத்தரம். உத்தர நட்சத்திரத்தன்று பங்குனி உத்தரத்துலதான் திருக்கல்யாணம் நடந்ததுன்னு பார்த்தோம். அதற்கப்புறம் 12 வருஷங்கள் கழிச்சு மறுபடியும் ஒரு உத்தர நட்சத்திரம் வர, அந்த உத்தர நட்சத்திரத்திலேயே அவனுக்கு யுவராஜ பட்டாபிஷேகத்தை பண்ணிவிடலாம்னு நாள் குறித்து விட்டான். நியாயமா இவன் பண்ணிருக்கலாமா? குலகுருவான வசிஷ்டர் இடத்துல கேட்கணும் என்னைக்கு நாள் நன்னா இருக்குன்னு. ஆனா இவனே அரகுர பஞ்சாங்கம்னு சொல்றோமே, அந்த மாதிரி தானே ரொம்ப ஆர்வப்பட்டு சரி நாள் நன்னா இருக்கு, உத்தரத்தன்னைக்கே பண்ணிடலாம், இன்னும் தாமதப்படுத்த வேண்டாம், தான் நாளை குறித்துட்டு வசிஷ்டரை கூப்பிட்டு இப்படி நாள் பார்த்திருக்கேன்னு சொன்னான்.
சாதாரணமா என்ன சொல்லுவா, வசிஷ்டர் நாள் குறிச்சு கொடுத்தார், அவர் நாள் குறிச்சு கொடுத்தே பட்டாபிஷேகம் நடத்தவில்லைன்னு தானே சொல்லுவா. அந்த இடத்துல வசிஷ்டர் நாள் குறிக்கல, அவர் ஒப்புதல் தான் கொடுத்தார். நாளை குறித்தது தசரதன், இவனே குறிச்சதுனால அது நடக்காமலே போயிடுதுன்னு கொள்ளலாம். அப்படி நாளை குறித்து இப்ப ராமனை அழைக்கிறான். ராமா, நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இப்ப பரதன் அவன் வெளியூருக்கு போயிருக்கிறான். உன்னுடைய மாமனார் ஜனகர் அவரும் எங்கேயோ பக்கத்துல, ஜனகர் அவருடைய தேசத்துல இருக்கிறார். ஆனா நாள் இப்ப நெருங்கிடுத்து. நாளை மறுதினம் உனக்கு பட்டாபிஷேகம் வச்சிருக்கேன், ரொம்ப நல்ல நாளாக அமைந்திருக்கிறது. இன்னும் நாளை கடத்தக்கூடாது, எனக்கும் ஏதோ துர்நிமித்தங்கள்லாம் தெரியறது. அதனால சடக்கென உனக்கு இந்த நல்ல நிகழ்ச்சியை நடத்தி விட வேண்டும் என்ன நான் ஏற்படுத்தி இருக்கிறேன். ரொம்ப ஆச்சார அனுஷ்டானத்தோடு இருக்கணும், கண்டபடி அங்கேயும் இங்கேயும் போகக்கூடாது, தீட்டு விழுப்பெல்லாம் படக்கூடாதுன்னு 2 வார்த்தை சொல்லி வச்சார். அவ்வளவுதான். ஏற்கனவே ராமன் ஆச்சார பிரதானரான ராமர். அங்க இங்க போய் எல்லார் இடத்துல எல்லாம் போய் அப்படியெல்லாம் விழுந்து எழுந்து அப்படிலாம் செய்ய மாட்டார். கண்ணன்னு சொன்னா அருகே வந்து மடியில உட்கார்ந்து கொண்டு நம்மை அடித்து கிள்ளி திட்டி இப்படியெல்லாம் பண்ணித்தான் விளையாடவே அவருக்கு தெரியும். ராமன்னு சொன்னா 2 அடி அப்படி நின்று அங்கிருந்து பார்ப்பரே தவிர அவர் அந்த மாதிரிலாம் மேல இடிச்சுட்டு போறவர்லாம் ராமர் கிடையாது. அப்படி இருக்கிறவர் இடத்துல இப்ப தசரதன் சொன்ன உடனே அவர் என்ன செய்தார் தெரியுமோ, சீதா பிராட்டி அப்படி அருகே போனால் கூட, ஐயோ புடவை பட்டுதோ என்னமோ தெரியலையே, நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன்னு போய் சரையுல ஒரு தீர்த்தம் ஆடிடுவார். அந்த அளவுக்கு தன்னுடைய பத்தினியான சீதை அவள் ஒரு பக்கம் நடந்து போக புடவை தலைப்பு காற்றில அசைய அது மேல பட்டுடுதோ என்னமோ தெரியலையேன்னு போய் குளிச்சுட்டு வராருன்னா அந்த அளவுக்கு நிஷ்டையோடு இருந்தாராம். ஏன்னா பட்டாபிஷேகம் நல்லபடியா நடக்கணுமே, என்னுடைய தந்தை வேற உத்தரவிட்டு இருக்கிறார் என்பதற்காக அப்படியெல்லாம் அனுஷ்டித்தார். அதே சமயத்துல தசரதன் சொன்னான், நம்முடைய திருவாராதன பெருமாள் இக்ஷ்வாகு குலதனம் நாராயணன் ஜெகநாதன் பெருமான் எழுந்தருள் இருக்கிறார், அவரிடத்துல போய் நன்னா பிரார்த்திச்சுக்கோ, எந்த தடங்களும் இல்லாமல் பட்டாபிஷேகம் நன்றாக நடைபெற வேண்டும்னு பிரார்த்தித்துக்கோன்னார். அந்த பெருமாள் யாருன்னா, அவர் இன்னைக்கு நாம திருவரங்கத்துல சேவிக்கக்கூடிய பிரணவாகார விமானத்துக்கு கீழே எழுந்தருள் இருக்கக்கூடிய ஸ்ரீ பெரிய பெருமாள் ஸ்ரீ ரங்கநாதன் திருவரங்கநாதன். அவ்வெம்பெருமான் தான் அன்றைக்கு திரேதாயுகத்துல அயோத்தி மாநகரத்திலே தசரதனுக்கு திருவாராதன பெருமாளாக இருந்தான். அவர் எப்படி அங்க வந்தார்னா அது ஒரு பெரிய சரித்திரம். பிரம்மா தன்னுடைய அந்த திருப்பார்கடல், அதாவது திருப்பார்கடல்ல பிரம்மா அங்க பெருமானை நோக்கி தபஸ் பண்ண பெருமாள் ஆச்சரியமா சேவை சாதித்தார். பெருமாளே, உண்மை நான் இந்த மாதிரி சேவிச்சா மட்டும் போராது, தினப்படி உமக்கு திருவாராதனம் சமர்ப்பிக்க வேண்டும். என்னுடைய அந்த கிரகத்திலேயே உண்மை எழுந்தருள பண்ணி கொண்டு உமக்கு அர்க்கியம் பாத்தியம் ஆச்சமணியம் எல்லா உபச்சாரங்களையும் சமர்ப்பித்து தினப்படி திருவாராதனம் பண்ணணும். அதனால அர்ச்சா திருமேனியாக நீர் எனக்கு சேவை சாதிக்க வேண்டும்னு கேட்க, அதுக்கு என்ன ஆச்சரியமா அர்ச்சா திருமேனி எழுந்தருள பண்ணா போச்சுன்னு பெருமாள் தன்னையே அர்ச்சா திருமேனியாக வெளிப்படுத்தினான். ஆதிசேஷ படுக்கையில அற்புதமா 2 திருக்கரங்கள், ஒரு திருக்கரத்தை அப்படி தலைக்கு அணையாக கொண்டு மற்றொரு திருக்கரத்தை தன்னுடைய திருவடிகளை நோக்கி நீட்டி வைத்துக் கொண்டு குடதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென் திசை இலங்கை நோக்கின்னு திருமாலையில தொண்டரடிப்புடியாழ்வார் அனுபவிக்கமா போலே ஆச்சரியமான சயன திருமேனியாக எம்பெருமான் தோன்றினான் திருப்பார் கடலிலே. அந்த எம்பெருமானுக்கு பிரம்மா நன்ன ஆச்சரியமா திருவாராதனம் செய்தார். பங்குனி மாசம் ரேவதி இன்றைய நட்சத்திரம், அதுதான் வெம்பெருமானுடைய திருநக்ஷத்திர மகோத்சவம். பங்குனி மாசம் ரேவதி திருநக்ஷத்திரத்தை தான் வெம்பெருமான் ஆவிர்வவித்தான். அன்றைய அந்த பங்குனி மாசத்திலேயே உற்சவத்தையும் நடத்தினான். ஆதி பிரம்மோத்சவம் என்று இன்றும் திருவரங்கத்துல இந்த பங்குனி பிரம்மோத்சவம் கொண்டாடப்படுகிறது. பங்குனி மாசத்துல ரோஹிணி நட்சத்திரத்தன்று தொடங்கி பங்குனி மாசம் உத்தர நட்சத்திரத்துல தீர்த்தவாரி உற்சவம் நடக்குமா போலே, கோரதம் அதாவது அடுத்த நாள் கோரதம் தீர்த்தவாரி நடக்குமா போலே இந்த உற்சவம் அன்று பிரம்மாவே நடத்தினார். பங்குனி ரேவதியில அவதரித்தார். அடுத்து ரோஹிணி, அதுவும் எம்பெருமானுடைய நட்சத்திரம். ஹஸ்தத்தின் 10ஆம் நாள் வந்து தோன்றி அச்சுதன்னு சொல்லுமா போலே ரோஹிணி, ஹஸ்தம், திருவோணம், ரேவதி இதெல்லாம் பெருமானுக்குன்னு முக்கியமான தினங்கள். இப்ப ரேவதியில அவதரித்தவர் அவருக்கு மேற்கொண்டு பங்குனி மாசம் உற்சவத்தை சிறப்பா நடத்தினான். அப்படி இருந்த காலத்திலே இக்ஷ்வாகுங்கிற அரசன், இவர்களுக்கெல்லாம் மூத்தவர்கள், தசரதனுக்கெல்லாம் மூத்தவனான இக்ஷ்வாகு, அவன் தேவலோகத்துக்கு கூட போயிட்டு வருவானா. அப்படி போகிறச்ச பிரம்மாவினுடைய அந்த சத்தியலோகத்துக்கு போய் பிரம்மா திருவாராதனம் பண்ற அழக பார்த்துட்டு ஆச்சரியமா இருக்காரு இந்த பெருமாள், இந்த பெருமாளை எனக்கு கொடுக்குறியா, நானே இவருக்கு திருவாராதனம் பண்ணலான்னு இருக்கேன்னு போய் கேட்க, சரி சரி பிரம்மாவினுடைய வம்சத்துல வந்தவர்கள் தானே, சூரியனுடைய வம்சத்துல வந்தவர்கள், அதனால கொடுக்கலாம்னு பிரம்மாவும் எடுத்து கொடுக்க அந்த எம்பெருமான் தான் இக்ஷ்வாகு பெற்றுக்கொண்டு அயோத்தியில பிரதிஷ்டை பண்ணி அங்க திருவாராதனம் பண்ணி கொண்டு வர வழி வழியா இப்ப தசரதன் அவருடைய காலம் வரைக்கும் வந்து விட்டது. இப்ப ராமனே திருவாராதனம் செய்கிறான். அதற்குத்தான் தசரதனுடைய குலத்துல பிறந்தானா. இது கூட ஒரு காரணம் தெரிவிப்பார்கள். ஏன் தசரதனுக்கு பிறக்கணும், யாருக்கோ பிறக்கலாமேன்னா அது ஒண்ணும் இல்ல, பெருமானுக்கு ரொம்ப நாளா ஒரு குறை இருந்ததாம். எனக்கு நிகரா யாருமே எனக்கு திருவாராதனம் பண்ணவே இல்லையே,
என்னுடைய பெருமை எப்படி, எனக்கு சரிசமமா யாரான எனக்கு பூஜை செய்தால்தான் எனக்கு சந்தோஷமா இருக்கும்னு ரொம்ப வருஷமா தேடி பார்த்தார். இவருக்கு சமமா மற்றொருவர் இருந்தால் தானே இவருக்கு சமமா திருவாராதனை பண்ண முடியும். யாருமே அப்படி பண்ணல. பிரம்மா முதற்கொண்டு எத்தனை அரசர்கள் பண்ணாலும் திருப்தியே ஏற்படலையாம். அப்ப அருகே பிராட்டி சொன்னாலாம், சரி சரி நீர் ஒண்ணு பண்ணும், நீரே கீழே போய் பிறந்து நீரே அவனுக்கு திருவாராதனை பண்ணிக்கோ, உன்னுடைய ஆசை அப்பதான் நிறைவேறுமே தவிர இது யார் பண்ணாலும் உனக்கு திருப்தி ஏற்படாது. அதனால நீயே பிறந்துடு, போய் பிறந்து நீயே திருவாராதனை பண்ணிக்கோன்னு நானா. சரி அப்படியா, அதுக்கும் ஒரு காலம் வரும்னு காத்து கொண்டிருந்தான். இப்ப தானே தானே பெரிய பெருமாள், அவர் தானே அந்த ஜெகநாதன். அப்ப அவருக்கு ஜெகநாதன் நாராயணன் தான் திருநாமம். திருப்பார்கடல்ல தோன்றின எம்பெருமான் இக்ஷ்வாகு குலத்திற்கு வந்து அயோத்தியில இருக்கிறான். நாமே அங்க அர்ச்சா திருமேனியா இருக்கோம். அதனால இந்த குலத்துல பிறந்துருவோம். தசரதனுக்கு குமரனா பிறந்தால் கண்டிப்பா திருவாராதனம் செய்வதற்கு என்ன அனுமதிப்பான், நான் போய் எனக்கு சரிசமமா திருவாராதனம் பண்ணிக்கலாம்னு ஆசைப்பட்டாராம். இப்ப அந்த ஆசை நிறைவேறுமா போலே ராமன் தாமே தமக்கு ஆராதனம் செய்கிறார். சகபத்னியா விசாலாட்சியா நாராயணம் உபாகமத்து. தசரதன் சொன்னானோ இல்லையோ, போய் நாராயணன் என்ன வேண்டிக்கோன்னு. இவரும் போனார். சகபத்னியா விசாலாட்சியா, பிராட்டியோடு சேர்ந்து, என்ன தம்பதியா இருவருமாக சேர்ந்து திருவாராதனத்தை செய்ய. ரெண்டு பேரும் சேர்ந்துதான் பண்ணணும். பிராட்டி சீதா பிராட்டி எடுத்து கை நீட்டி பெருமானுக்கு வேண்டிய தீர்த்தம் புஷ்பம் திருத்துழா எல்லாம் சித்தப்படுத்தணும். பெருமாள் அதையெல்லாம் எடுத்து வைத்து திருவாராதனம் செய்வார். உடனே தூபத்துக்கு அகில் புகை வேண்டுமே, அப்ப தூபக்கால தயார் பண்ணணும், தீபக்கால தயார் பண்ணணும், பிரசாதங்களை தயார் பண்ணணும். இத்தனையும் செய்து கொடுப்பவளாக பிராட்டி இருந்தாள். சகபத்னியா விசாலாட்சியா, சீதைன்னு சொல்லியிருக்கலாம், ஜானகின்னு சொல்லியிருக்கலாம், மைதிலின்னு சொல்லியிருக்கலாம். அது என்ன விசாலாட்சி? விசாலாட்சின்னு பொதுவா நம்முடைய சம்பிரதாயத்துல பேர் வைப்பதில்லை. ஏன்னா மற்றொரு சம்பிரதாயம் சைவ சம்பிரதாயத்துல அந்த கோவில்ல விசாலாட்சின்னு அந்த மற்ற தேவதைக்கு பெயர் இருக்கிறது. எல்லாரும் அதையே புரிஞ்சுட்டு போறாளேங்கிறதுக்காக இந்த பெயரை வைப்பதில்லை. ஆனா வால்மீகி இப்ப சீதைய விசாலாட்சின்னு அழைக்கிறார். ஏன்னா அந்த இடத்துல அது காரண பெயர். ஒரு காரணத்தை பற்றி அவளுக்கு கண்கள் அப்படி பறந்து விரிந்து போயிடுத்தான். ராமர் பண்ற அழக பார்த்துட்டு என்னமா பண்றார், ஏதோ ஒரு வார்த்தைக்கு சொன்னோம், நீயே பிறந்து நீ பண்ணிட்டாதான் ஆச்சுன்னு. இவரை மாதிரி திருவாராதனை இன்னொருத்தர் பண்ண முடியாதுன்னா எப்படி அந்த பெரிய பெருமாளை ஒவ்வொரு க்ஷணம் அனுபவித்து அர்க்கியம் பாத்தியம் ஆச்சமணி எல்லாம் ரொம்ப நிஷ்டையோடு செய்கிறாரேன்னு பார்த்து பார்த்து கண்கள் பூரித்து பறந்து விட்டதாம். அதனால விசாலாட்சியா, நல்ல மலர்ந்த கண்களோடு கூடின சீதையோடு இப்ப ராமன் திருவாராதனம் செய்கிறான்னு தெரிவித்தார். என்ன திருவாராதனம் பண்ணார், என்ன பிரார்த்திச்சுட்டார்? தசரதன் சொல்லி அனுப்பினது அண்ணா பட்டாபிஷேகம் நடக்கணும், எந்த தடையும் இல்லாமல் இருக்கணும்னு போய் நாராயண பிரார்த்திச்சுக்கோன்னு சொன்னார். ஆனா இவர் போய் என்ன பிரார்த்திச்சுட்டார் தெரியுமா? எப்படியாவது பட்டாபிஷேகம் நிற்க வேண்டும். ஏன்னா இப்போ பட்டாபிஷேகம் மட்டும் நடந்து போச்சுன்னா ஒண்ணுமே இல்லை, இத்தோட ராமாயணம் முடிச்சுடலாம். மூணாவது நாளே முதல் நாள் ராம ஜனனம், சீதா திருக்கல்யாணம், பட்டாபிஷேகம் 3 நாள் முடிச்சுடலாமே. நமக்கு 10 நாள் வேற தலைப்பு போட்டிருக்காளே. அப்ப ராமாயணம் இன்னும் நிறைய நடக்கணும். அசுரர்கள் அரக்கர்கள் அவர்களெல்லாம் முடிய வேண்டுமே. காட்டுக்கு போனாதான் இனி மேற்கொண்டு அதெல்லாம் நடைபெறும். குகன் முதலானவர்கள் எல்லாம் சந்திச்சு திருத்தி அவர்களெல்லாம் தன்னோடு சேர்த்துக்கணும். இதெல்லாம் எங்க நடக்காம போயிட போறது? எப்படியாவது இப்ப தடை வரணும். ஏன்னா இதுக்கு தடை வருவதற்கு வாய்ப்பே இல்லை. இப்ப ராமருக்கு பட்டாபிஷேகம் தடைபடணும்னா ஒண்ணு தசரதன் முடியாதுன்னு சொல்லணும், இல்ல ஊரார் வேண்டான்னு சொல்லணும். ரெண்டுமே இல்லையே. ஊரார்லாம் காத்துன்னு இருக்கா ராமனுக்கு தான் பட்டாபிஷேகம். தசரதனும் அதைத்தான் விரும்புகிறான். குலகுரு வசிஷ்டர் முதலான ரிஷிகளும் எல்லாரும் சந்தோஷமா இருக்கா, தாய்மார்கள் எல்லோரும் சந்தோஷமா இருக்கா. எல்லாருமே இப்ப ராமன் அப்படி ஆர்வத்தோடு காத்து கொண்டிருக்க எப்படி தடை ஏற்படுத்துறதுன்னே ராமனுக்கு தெரியலையா. எப்படியாவது எனக்கு தெரியாது பெரிய பெருமாளே, உம்மை விட்டா கதி இல்லை, அவருக்கும் அவர் தான் கதி, நமக்கு தான் பெருமாள் கதின்னா பெருமானுக்கே அவருடைய திருமேனியில் தான் போய் விழுந்து நீ எப்படியாவது இதை தடைப்படுத்த வேண்டும்னு சொல்ல, அதே க்ஷணம் திருப்பு முனை இந்த கதைகள் எல்லாம் வருமே, திடீர்னு ஒண்ணு நடந்தது அவ்வளவுதான், எல்லாம் மாறி போச்சு, தலைகீழ ஆச்சுன்னு. அந்த மாதிரி ஒரு செயல் நடந்தது. ஆருரோக எதிர்ச்சையா என்று சத்ர சங்காசம், சந்திரனை போல ஒளி வீசக்கூடிய ஒரு பெரிய மாளிகை கைகேயினுடைய அந்த அந்தப்புறம். அந்த அந்தப்புறத்துல மாடியில கைகேயி இருக்கிறாள். இவள் கீழே கூனிங்கிறவள் மந்தரைங்கிறவள் இருக்கிறாள். அந்த மந்தரையினோட தான் விளையாடினான் ராமன் பார்த்தோமே. ராமலீலைன்னு ஒண்ணும் இல்லை. ஆனா ஆழ்வார்கள் எல்லாம் ராமன் உண்டை வில்லில மண் உருண்டைகளை வைத்து அப்படி உண்டி வில்லால அடித்து அந்த கூனை சிதையும்படி செய்து விளையாடினான்னு பார்த்தோம். அதை அவன் ஞாபகம் வைத்துக் கொண்டு இப்ப அப்படி ஊரெல்லாம் ஒரே கோலாட்டமா ரொம்ப கரகோஷமா இருக்கே, என்ன கொண்டாட்டம்னு தெரியலையேன்னு காதுல செய்தி வந்து விழுந்தது. ராமனுக்கு பட்டாபிஷேகம்ங்கிற செய்தி வந்த உடனே எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிறத தன் மனசுல வாங்கி கொண்டு நிதானமா படியேறி மாடிக்கு போனாலும். போய் கைகேயினுடைய அந்தப்புறத்துல அவளை போய் சந்தித்து
ஊராரெல்லாம் ஒரே ராமனுக்கு பட்டாபிஷேகம் செய்து சொல்லிட்டு இருக்கா. உன் பிள்ளைக்கு பட்டாபிஷேகம் இல்லையாமே என்ன போய் சொன்னாலாம். அப்ப கைகை எப்படி இருந்தா தெரியுமோ, ராமேவா பரதேவா வித்தியாசமே எனக்கு கிடையாது, அவர்கள் ரெண்டு பேரும் ஒண்ணுதானே, பேதமே நான் பார்க்கல. என் குழந்தை ராமனுக்கு தான் பட்டாபிஷேகம் இப்பதான் தசரதர் வந்து சொல்லிட்டு போனார். நீ என்ன சொல்ற, என் குழந்தைக்கு பட்டாபிஷேகம் இல்லைன்னு தசரதர் சொன்னார்னு சொல்றிய? என் குழந்தையான ராமனுக்கு தானே பட்டாபிஷேகம், பாபா நீயும் பரிசு பொருளை வாங்கிக்கோன்னாலாம். என்ன உளறுகிறாய், என்ன அவளுடைய மனசை மாற்றுகிறாள் கைகேயி. எப்படி சொன்னா மாறுவளோ அப்படி மாத்தினான். என்ன நினைச்சிட்டு இருக்க, உன் குழந்தையா, உனக்கு பிள்ளை யாரு, பரதன் தானே, அவ கௌசலைக்கு பிறந்தவன் தானே ராமன். ஆமா, இப்ப ராமனுக்கு பட்டாபிஷேகம் செய்து விட்டால் என்ன ஆயிடும் தெரியுமா, உன் பிள்ளை அவனுக்கு வேலைக்காரனா போயிடுவான். நீ யாரா இருப்ப, வேலைக்காரனுடைய அம்மாவா இருப்ப. அவ்வளவுதான் உனக்கு பெருமை இருக்குமே தவிர ராஜமாதா அப்படிங்கிற பெருமையே உனக்கு போயிடும். கௌசலைக்குத்தான் எல்லா பெருமையும் போய் சேரும். கௌசலனுடைய பிள்ளை ராமன் பட்டத்துக்கு வந்துட்டான்னா அவனுக்கு வேலைக்காரனா தான் பரதன் இருப்பான்னு அழுத்தி அழுத்தி இப்படி மாத்தி மாத்தி இந்த சொற்களை சொல்ல சொல்ல கைகேயினுடைய அந்த மனசு அப்படியே கலங்க ஆரம்பித்ததாம். கலக்கியமா மனத்தனலாய் கைகேசி வரம் வேண்ட, நன்னா இருந்தா என்னுடைய குழந்தைதான் ராமன் அந்த அளவுக்கு உயிராக பார்த்து தான் வளர்த்தாள். ஆனாலும் சட்டென்று ஏதோ ஒரு காரணத்தினாலே இப்படி மந்தரையானவள் கலக்க, அதனாலே கலங்கி போனாள். இது எப்படி ஏற்பட்டதுன்னா அது பெரிய பெருமாளாலேயே தான் ஏற்பட்டது. ஏன்னா அப்பேற்பட்ட அந்த கைகேயும் கலங்கினாள்னா அது வேற யாரும் இல்லை, பெரிய பெருமாளே பார்த்து கலங்க அடித்து நீ மேற்கொண்டு ராமாயணம் நடக்கணுமே. இதே போலத்தான் அர்ஜுனன் தெளிவா இருந்தான். சண்டைதான் யுத்ததான், நேர அந்த யுத்த களத்துக்கு போனா அத்தனை பேரையும் வீழ்த்தி விடுகிறேன்னு ஆவேசத்தோடு கோபத்தோடு துடித்து கொண்டு வந்தான். வந்தவனுடைய மனசுல ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தினவர் பார்த்த சாரதியான எம்பெருமான். அது எப்படி நீ சண்டை போட்டுருவ, நான் இன்னும் கீதை உபதேசிக்கணுமே, 18 அத்தியாயம் உபதேசிக்கிறதுக்காக காத்துன்னு இருக்கேன், நீ காது கொடுத்தாதான் உபதேசிக்க முடியும், உனக்கு எப்படியாவது கலக்கத்தை ஏற்படுத்துகிறேன் பாருன்னு பார்த்து என்ன செய்தார், அவனுடைய வாக்கிலிருந்தே வார்த்தையை வரவழைச்சார். என்னமோ சண்டை போடணும்னு வந்தியே, யார் எதிர்த்து வந்திருக்கான்னு உனக்கு தெரியுமா, தெரியாதா என்ன, துரியோதனாதிகள் இவாதான் எதிர்த்து வந்திருக்கான்னு நன்னா தெரியும், இல்ல யார் எதிர்த்து வந்திருக்கான்னு பார்க்க வேண்டாமான்னு சொல்ல, ஆமாமா பார்க்கணும், 2 சேனைக்கும் நடுவுல கொண்டு போய் தேர நிறுத்துன்னு அர்ஜுனன் சொன்னான். சரின்னு துரியோதனுக்கு முன்னாடி போய் நிறுத்திருக்கணுமா, பண்ணவே இல்லை. பீஷ்மர் துரோணர் கிருப்பர்ன்ற பெரியோர்கள் எங்க சூழ்ந்து இருக்கிறார்களோ அவர்களுக்கு முன்னாடி கொண்டு போய் தேர நிறுத்தினானா. அப்படி நிறுத்தினாதான் குருவா இருக்கக்கூடியவர்களோட சண்டை போடுறேனே, எனக்கு ஆச்சாரியன் தாத்தாவா இருக்கிறவர்களோட சண்டை போடுறேனேன்னு இவனுக்கு கலக்கம் ஆரம்பித்தது. அப்ப கலங்கும்படி செய்தவன், அர்ஜுனனை கலங்கும்படி செய்தவன் கண்ணன். இங்க ராமனுக்கு அந்த அளவுக்கு கிருத்திரிமெல்லாம் தெரியாது, அவருக்கு எதுவும் நேர்மையாதான் செய்ய தெரியும். நேர போய் பெரிய பெருமாள் இடத்துல சொல்ல, அவரா பார்த்து இந்த மந்தரையை அப்படி மாடிக்கு அனுப்பி கைகேயினுடைய மனதை கலங்கும்படி செய்தாள். அப்ப அவ கலங்கி போனா, ஐயோ என் பிள்ளைக்கு ராஜ்யம் இல்லையா, அவன் வேலைக்காரனா ஆயிடுவானா, என்ன கலங்கி போக, ஒன்னும் கவலைப்படாத, உனக்கு 2 வரம் கொடுக்குறேன்னு தசரதன் சொல்லி இருக்கிறானே. ஏற்கனவே தேவாசுர யுத்தத்தின் பொழுது கைகேயி அவளுக்கு துணை புரிந்தாளாம். யாரும் சாரதியே இல்லாத சமயத்துல நான் சாரதியா தேர ஓட்டி கொண்டு வருகிறேன்னு கைகேயி சாரதியாக அமர இவன் அந்த தேர்ல சென்று போய் யுத்தத்தை செய்து முடித்து கொடுத்தான். அப்ப சந்தோஷப்பட்டவள் உனக்கு 2 வரம் தரேன்னு வார்த்தையை விட்டுட்டான். எப்பொழுதுமே தசரதனுக்கு என்னன்னா அதை கொடுக்குறேன் இதை கொடுக்குறேன்னு முதல்லயே சொல்லிடுவான், அப்புறம் தவிப்பான். அப்படித்தான் இப்ப விஸ்வாமித்திரர் வரும்பொழுது நீ என்ன கேட்டாலும் கொடுக்குறேன்னு சொல்லி, அப்புறம் ராமனை கேட்ட உடனே ஐயோ என் உயிரை கேட்கிற மாதிரி கேட்கிறீரே, கொடுக்க மாட்டேனேன்னு அந்த மறுத்தான். அதே மாதிரி கைகேயின் இடத்துல ரொம்ப மகிழ்ந்து உனக்கு 2 வரம் கொடுக்குறேன்னு முன்னாடியே வார்த்தையை கொடுத்துட்டார். கைகேயாவது அப்பயே வாங்கி கொண்டிருக்கலாமா, ஏதோ போராத வேலை நான் அப்புறம் வாங்கிக்கிறேன் என்ன, அவளும் ஒண்ணு வேண்டாம்னு சொல்லி விட்டாள். இப்ப அதை அவளே மறந்து போயிட்டா. ஆனா இந்த மந்தரையானவள் போய் நினைவுபடுத்த, நீ 2 வரங்களை பெற்று கொண்டிருக்கிறாயே அதை இப்ப கேளு, ஒரு வரத்தால உன்னுடைய குழந்தையான பரதனுக்கு ராஜ்யம் பட்டாபிஷேகம் பரதனுக்கு தான் நடத்தப்பட வேண்டும், மற்றொரு வரத்தினாலே ராமன் இந்த நாட்டுல இருக்கக்கூடாது, 14 வருஷம் காட்டிற்கு போய் வாழ வேண்டும். பரதனுக்கு பட்டாபிஷேகம் புரியுறது, அது ஏன் ராமரை காட்டுக்கு அனுப்பணும்னா, அவர் இங்க கூடவே இருந்தார்னா எல்லாரும் தப்பு சொல்லுவாடு, மூத்தவன் இருக்கிறச்ச இளையவன் எப்படி அரசாள்றதுன்னு ஊரார்லாம் இதற்கு இசையவே மாட்டா. அதனால அவனை காட்டுக்கு அனுப்பிடலாம். 14 வருஷம் ஆயிடுத்துன்னா ஜனங்கள்லாம் மறந்தே போயிடுவா. காட்டுல விலங்குகளால அவன் எப்படியோ ஹிம்சித்து அவன் ஆகாரமா போயிட்டான்னா அவன் மரணமடைந்தே போய்விடுவான். அப்ப யாருக்கும் ஒன்னும் ஞாபகம் இருக்காது. பரதன் சிறந்த குணசாலி, அவன் எல்லாருடைய மனதையும் கவர்ந்து விடுவான். இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இறுதி வரை பரதனே நாட்டை ஆளுவான் என்றுதான் இவர்கள் திட்டம் தீட்டி பரதனுக்கு பட்டாபிஷேகம், ராமனுக்கு வனவாசம், இந்த 2த்தையும் கேளுன்னா ரொம்ப உறுதியாக அதை வாங்கி கொண்டாள் கைகேயி. நிச்சயம் கேட்டு விடுகிறேன்
என்று அவள் இருந்தாள். ஒரே தலைவிரி கோலமா எல்லாத்தையும் விரித்து கொண்டு அழகிய பட்டாடைகளை எல்லாம் களைந்து கருப்பு துணியை உடுத்தி கொண்டு அப்படியே ரொம்ப கோபத்தோடு வெறுப்போடு கீழே தரையில படுத்து கிடந்தாள். அதே சமயத்துல இப்ப தசரதன் வருகிறான், ராமனுக்கு உத்தரவிட்டான். அப்படி நகர்வலம் வரா, ஊரெல்லாம் எப்படி இருக்கு, எல்லாம் ஏற்பாடெல்லாம் சரியா இருக்கா, அங்கங்க தோரணங்கள்லாம் நல்லா கட்டப்பட்டு பந்தெல்லாம் நல்லா இருக்கா. இன்னைக்கு நகர சோதனை நடக்கிறதே. பிரம்மோத்சவம் தொடங்குகிறதுனா அதற்கு முன்னாடி சேனை முதன்மையார் விஸ்வக்சேனர் அவர் எழுந்திருவார். பெருமான் எழுந்திருளுகிற வீதி எல்லாம் சரியா செப்பனிட்டு இருக்கா, கோலம் எல்லாம் சரியா போட்டிருக்கா, அந்தந்த பந்தல் தோரணம் புஷ்ப அலங்காரம் எல்லாம் சரியா இருக்கா என்ன அவர் எல்லா வீதிகளையும் பார்ப்பாராம். அப்படி எல்லாம் செம்மையா இருக்கான்னு பார்த்துட்டு யாகத்துக்கு யாக குண்டம் அமைப்பதற்கு வேண்டிய புற்றுமண் அதை சேகரித்து கொண்டு உள்ளே போகிறார். அதே மாதிரி இப்ப ராமனுக்கு பட்டாபிஷேக உற்சவம்னா முன்னாடியே வீதி எல்லாம் சரியா இருக்கான்னு பார்க்கணுமே. அதற்காக இப்ப தசரதனே அப்படி வீதி வலம் வருகிறான். எல்லாத்தையும் பார்த்து முடித்தவன் நேர கௌசலையினுடைய அந்தபுரத்துக்கு போயிருந்தால் ஒண்ணுமே ஆயிருக்காது, பட்டாபிஷேகம் முடிந்தே போயிருக்கும். அவனுடைய மனசையும் திருப்பி கைகேயினுடைய அந்தபுரத்துக்கு போய் பார்க்கலாம்னு அவனையும் திருப்பினார் பெருமாள். போயிருக்கணுமா? கௌசல தான் பட்ட மகிழ்ச்சி. நேர அங்க போயிருந்தா கௌசல வரவேற்றிருப்பாள். அடுத்த நாள் கார்த்தால எழுந்தாள், பட்டாபிஷேகம் முடிஞ்சு போயிருக்கும். அங்கேயும் போக விடாமல் கைகேயினுடைய அந்தபுரத்துக்கு போனான். என்னதான் கௌசலை அவள் பட்ட மகிழ்ச்சியா இருந்தாலும் இவனுக்கு உள்ளூர அன்பு யாரிடத்துல அதிகமா இருந்ததுன்னா கைகேயின் இடத்துலதான் இவனுக்கு அன்பு அதிகம், தசரதனுக்கு. சரி, கைகேயினுடைய அந்தபுரத்துக்கு போலாமே. அதுவும் ராமன் இடத்துலயும் கைகேயி மிகுந்த அன்போடு இருப்பவள். அதனால அவள் இடத்துல பார்த்து இன்னும் எப்படி ஏற்பாடெல்லாம் செய்யலான்னு கேட்பதற்காக இவன் நல்ல எண்ணத்தோட தான் உள்ள போனான். போய் பார்த்தா அவ இருக்க வேண்டிய இடத்துல காணும். எங்க போயிருக்கிறான்னு பார்த்தா பக்கத்துல கோப கிரகம்னு ஒரு கிரகம் இருக்கு. இன்னைக்கும் போனா கோப கிரகம்னு ஒரு இடத்த காட்டுறா. அந்த இடத்துல கோபப்படுறதுக்குன்னு ஒரு இடம் கட்டி வச்சிருக்கலாம். அரண்மனையில அரசர்கள் எதற்கு அறை இருக்குன்னா கோவப்பட்டு இருக்கிறது கூட ஒரு அறை கட்டி வச்சு அதற்குன்னு அந்த இடத்துலதான் போயிருப்பாளாம். எங்க காணுமேன்னு தேடிக்கொண்டு போனால் கோப கிரகத்துல தலைவெறி கோலமா அப்படியே கீழே படுத்து கொண்டு ஒரே கண்ணும் கண்ணீருமா கிடக்கிறாள். கருப்பு வஸ்திரத்தை வேற உடுத்தி கொண்டிருக்கிறாள். என்ன ஆயிடுதுன்னு தெரியவில்லையே, ஏன் இப்படி இருக்கிறாள்? நல்ல சுபமான செய்தியை கொண்டு வந்து இவளுக்கு சொல்லலாம்னு பார்த்தால் இந்த மாதிரி ஒரே அசுபமான இந்த மாதிரி மங்களத்தன்மையே இல்லாமல் இருப்பவளாக இருக்கிறாளே. என்ன ஆயிடுத்து? கைகேயி உடம்பு சரியில்லையா? என்னுடைய குடும்பத்தார்கள் உற்றார்கள் உறவினர்கள் யாருக்கான ஏதேனும் ஆபத்தா? என்ன ஆயிற்றுன்னு போய் விசாரிக்க எனக்கு ஏதும் ஒண்ணும் இல்லை, எனக்கு 2 வரம் கொடுக்கிறேன்னு நீர் சொல்லி இருந்தீர், அது இப்ப எனக்கு ரொம்ப முக்கியமாக தேவை, அதை கொடுப்பதானால் உம்மிடத்துல பேசுகிறோம்னு முதல்ல எடுத்த எடுப்புலயே இதுதான் சொன்னான். என்ன கைகேயி இப்படி பேசுகிறாயே, உனக்கு வரம் கொடுக்குறேன்னு நிச்சயம் கொடுக்க போறேன், அதற்கு போய் இப்படியெல்லாம் நீ உன்னை வருத்தி கொள்ள வேண்டுமா? தாராளமா கேளு, கொடுக்குறேன். இவ்வளவு பெரிய உற்சவம் நடக்க போறது, உனக்கு வரம் கொடுக்கறது எனக்கு என்ன கட்டம்? தாராளமாக கேள், உனக்கு கொடுக்குறேன்னு அப்பவும் வாக்குறுதி கொடுத்தான். சற்று ஆலோசிக்க வேண்டுமா? அந்த ஆலோசனையே இல்லாமல் அன்பினுடைய மிகுதியினாலே இவள் என்ன கேட்டாலும் கொடுக்கிறேன்னு சொல்ல அதே சமயத்தை பயன்படுத்தினாள் கைகேயி. பரதனுக்கு பட்டாபிஷேகம் செய்ய வேண்டும், ராமனை 14 வருஷங்கள் வனவாசம் அனுப்ப வேண்டும்னு சொன்ன உடனே இடி விழுந்தார் போலே அப்படியே தசரதன் கலங்கி போனான். மயங்கி சரிந்து விழுந்தான். ஒரு முகூர்த்த காலம் 48 நிமிஷம் 1.5 மணி காலம் என்ன பண்ணுவதுன்னே தெரியாமல் அப்படியே மயங்கி விழுந்தானாம். அதற்கப்புறம் எழுந்தான். ஐயோ, நீ யாருன்னு தெரியலையே, பேய் பெண் வடிவத்துல வந்திருக்கிறாயா? இப்படி போய் கடைசி நேரத்துல ராமனுக்கு பட்டாபிஷேகம்ங்கிற நேரத்துல இப்படி நீ கேட்கிறாயே, ராமன் உன் குழந்தை தானே, அவ்வளவு பாசமா இருந்தாயே, ஏன் இந்த துர்புத்தி ஏற்பட்டது, யாராலே இப்படி கலக்கப்பட்டாய்ன்னு வெகுவாக புலம்பினான். அவன் மந்திரம் சொன்னான்னு சொல்லவே இல்லை, நீ இந்த மாதிரிலாம் மாறி பேசக்கூடாது, எனக்கு வாக்கு கொடுத்தேன்னா கொடுத்ததுதான், நான் கேட்டபடி செய்கிறாயா இல்லையா, நீ வாக்கு தவறாதவன் தானே. அரசர்கள் எல்லாம் வாக்கு தவறாதவர்கள், அதுவும் உன்னுடைய குலம். சிபி சக்கரவர்த்தி அவர் எப்படிப்பட்டவர்? ஒரு புறா தன்னிடத்துல வந்ததுங்கிறதுக்காக தன்னுடைய சதையே மாம்சத்தையே வெட்டி அதற்காக கொடுத்தவர். அப்ப தன்னை நாடினவர்களுக்கு தான் எது வேணாலும் கொடுக்க வேண்டும், நீ நான் கேட்ட 2 வரத்தை கொடுத்துதான் ஆக வேண்டும்னு சொல்ல வேறு வழியே இல்லாமல் தசரதனும் ஒப்புக்கொண்டான். பாதி மனசோடு எத்தனையோ சொல்லி பார்த்தான், வேண்டாமே வேண்டாமே, சரி உன்னுடைய பிள்ளைக்கு பரதனுக்கு பட்டாபிஷேகம் செய்து வைக்கிறேன், எதற்கு ராமனை காட்டுக்கு அனுப்ப வேண்டும், இப்பேற்பட்ட குணசாலியான ராமனை காட்டுக்கு அனுப்பி அதனால அவப்பேரை சுமக்காதே, பாபத்தை மூட்டை கட்டாதேன்னு எவ்வளவோ சொல்லி பார்த்தான். வேண்டாம், என்னுடைய அத்தனை செல்வமும் ராமன் தான், அவன் பிரிந்தான்னு சொன்னா என் பிராணனே போய்விடும் கைகேயி, பரவாயில்லையா, நீ உன்னுடைய கணவனையே கொன்ற பாவமே உனக்கு வந்து சேரும், அதனால இதெல்லாம் வேண்டாம்னு எவ்வளவோ துடிதுடித்து சொல்லி பார்த்தான். ஆனா கேட்கவே இல்லை. குலசேகர ஆழ்வார் தயரதன் புலம்பிய புலம்பல்னு 10 பாசுரத்துல ஆச்சரியமா தெரிவிக்கிறார்.
வன்தாள் இணை வணங்கி வளநகரம் தொழுதேத்த மன்னனாவான் இருந்தாயை நெடுங்கானம் படரப்போகு என்னாள் எம்மி ராமாவோ உனைப்பயந்த கைகேசிதன் சொற்கேட்டு நன்னாக நானிலத்தை ஆழ்வித்தேன் நன்மகனே உன்னை நானே. என்னமா நான் இந்த ராஜ்யத்தை ஆண்டிருக்கேன், ஒண்ணுமே இல்லையே. 60 வருஷம் ஆண்டது ஒரு பெருமையா? கடைசியில ஒரு பெண் பண்டாட்டி கைகேசி கேட்டாள்ங்கிறதுக்காக என்னுடைய குமரனான அந்த ராமனை காட்டுக்கு அனுப்பி இப்பேற்பட்ட பெரிய பாபம் இழிச்சொல்லை நான் சுமந்து கொண்டிருக்கிறேனேன்னு வருத்தத்தோடு தெரிவிக்கிறார். வெவ்வாயேன் வெவ்வுரை கேட்டு என்று பல பாசுரங்கள்ல சொல்லும் பொழுது ஆச்சரியமா தெரிவிக்கிறார். ராமனை அடிக்கடி சேவித்து சேவித்து இவருக்கு எவ்வனம் திரும்பி விட்டதாம். இப்ப அவருக்கு வயசு 60,000 இல்லையா, 25 வயசு கைகேயிங்கிறார். எப்படி இவருக்கு 25 வயசு ஆச்சு? அதுவா, ராமனை வான்னு சொல்லுவாராம். ஒரு தடவை ராமன் அப்படி ஓடி வருவனா அவனுடைய பிஞ்சு திருவடிகளை அடியெடுத்து வரும் பொழுதும் அவனுடைய திருவடிகள்ல இருந்து திருமுடி மட்டும் மொத்தத்தையும் ஒரு தடவை சேவிப்பறான். சேவித்தவருக்கு 60,000 வருஷம் 6,000 மாறிடுமா. ராமா போன்னு வரான். அவர் திரும்பி அவருடைய பின்னழக காட்டி கொண்டு செல்லுவரான். அவர் நடந்து போற அழக பார்த்த உடனே 6,600 வருஷமா குறைஞ்செடுத்தான். அப்ப ராமனுடைய அழக சேவித்து சேவித்து அந்த அனுபவம், அந்த சந்தோஷத்தினாலேயே இவருக்கு எவ்வனம் திரும்பி விட்டது. மறுபடியும் வான்னுவரான். என்ன சுவாமி இது, ஒரு குழந்தைய வான்னுவர் போன்னுவரான்னா குலசேகர ஆழ்வார் அதான் தெரிவிக்கிறார். வா போகு வந்து இன்னும் ஒரு கால் கண்டு போ மலராள் கூந்தல் என்று ஆச்சரியமா தெரிவிக்கிறார். வேய் போலம் எழில்தோழி தன்பொருட்டா விடையோன் தன் விள்ளை செத்தாய் மா போகு நெடுங்கானம் மனமுறுக்கும் மகனே இன்னு நீ போக என் நெஞ்சம் இருபிளவாய் போகாமே நிற்குமாறே. விலங்குகள்லாம் சுத்தி திரியக்கூடிய கானகத்துக்கு நாம் போகணும். 60,000 வயசான கிழவன் நான் காட்டுக்கு போக வேண்டி இருக்க, 24 வயசு சின்ன குழந்தை உன்னை காட்டுக்கு அனுப்பி நான் எப்பேற்பட்ட பெரிய பாபத்தை பண்ணிவிட்டேன் என்று வருந்துகிறார். இப்ப கைகேயின் இடத்துல சொல்றார், அம்மா எனக்கு வயசு திரும்பெடுத்து 25 வயசு. ஒரு மனைவி என்ன ஆசைப்படுவள் தெரியுமா? தன்னுடைய கணவன் எப்பொழுதும் யவ்வனத்தோடு இருக்க வேண்டும், அவனுக்கு வயசே ஆகக்கூடாதுன்னா எந்த ஒரு மனைவியும் ஆசைப்படுவாள். நீயும் அப்படித்தானே ஆசைப்படணும். அதற்கு விருத்தமா எனக்கு வயசு திரும்பி விட்டதுன்னு சொல்றேன். உன்னுடைய வயசை பத்தி எனக்கு கவலை இல்லை, என் மகனுக்குத்தான் நீ பட்டாபிஷேகம் பண்ண வேண்டும், நீ கிழவனாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி இப்படி லோக விபரீதமாய் நடந்து கொள்கிறாயே. நான் காட்டுக்கு போக வேண்டிய நேரம் வந்திருக்க, அந்த சிறு குழந்தைய காட்டுக்கு அனுப்புகிறாயன்னு எவ்வளவோ சொல்லி பார்த்தார். ஆனா கைகேயி கேட்பதாக இல்லை. சுமந்திரன், அவர் தான் மந்திரி மாதிரி, அந்த சுமந்திரனை அழைத்து நீ மேற்கொண்டு ராமனை இங்கு அழைத்து கொண்டு வான்னு சொல்றார். சரின்னு ராமன் அழைத்து கொண்டு வருகிறார். ராமன் வந்து பார்த்தவர், ராமனும் சீத்தையும் சேர்ந்து அந்த புறத்துல இருக்காளா? அவருக்கு ஒண்ணுமே தெரியாது. தெரியும், ஆனாலும் தெரியாத மாதிரி அவர் பாட்டுக்கு இருக்கார். சீதா பிராட்டி ஆச்சரியப்படுறா. சரி ஏதோ தசரதன் கூப்பிடுகிறாருன்னா இன்னும் நிறைய செய்ய வேண்டிய சடங்குகள்லாம் இருக்கு போல் இருக்கு, அதுக்குத்தான் அழைக்கிறாருன்னு சொல்லி படி வரைக்கும் வந்து ராமனுக்கு மங்களாசாசனம் செய்து அனுப்பினாளாம். சீதையின் இடத்துல சொல்லி விரைந்து வந்து விடுகிறேன், தகப்பனாரை பார்த்து விட்டு வந்து விடுகிறேன். இவர் அடி எடுத்து அப்படி வீதியில நடந்து வருகிறார். ஜனங்கள்லாம் பார்க்கிறா, நாளைக்கு நம்முடைய அரசன் இவன் தான், நமக்கு யவராஜாவாக இருந்து நம்ம எல்லாம் குளிர்விப்பவன் இந்த ராமன் தான்னு அவனுடைய அடியெடுத்து நடை அழகையெல்லாம் பார்த்து அத்தனை பேரும் வியந்திருக்க, ராமன் நேரா அந்த கைகேயினுடைய அந்தப்புறத்துக்கு போனால் அவனுக்கு அப்படியே ஏமாற்றமா இருந்தது. எப்பொழுது இவர் வருகிறார்னு சொன்னா தசரதன் உடனே எழுந்து வந்து குழந்தை அணைத்து கொண்டு அப்படி உச்சி முகந்து பார்த்து சௌக்கியமா என்ன கண்ணே மணியே முத்தேன்னு விசாரிப்பார். இப்ப அந்த மாதிரி ஏதும் பண்ணாமல் அப்படியே அயர்த்து எதுவும் முடியாமல் அப்படி மயங்கி சரிந்து விழுந்திருக்கிறாரா என்னன்னு தெரியவில்லையே. தந்தையே ஏதாவது உடல் நலம் சரியில்லையா, ஏதேனும் ஆபத்து வந்து விட்டதா, என்ன ஆயிடுத்துன்னு கேட்க வாயே திறக்கல, துக்கம் தொண்டை அடைக்கிறது. என்ன சொல்றது? தன் மகனை நீ நேர காட்டுக்கு போன்னு சொல்லுவதற்கு ஒரு தந்தைக்கு மனசு வருமா? அதுவும் 60,000 வயசு காத்திருந்து பெற்ற பிள்ளை, எப்படி சொல்லுவதுன்னு தெரியாமல் தயங்கி போக பக்கத்துல கைகேயி சொல்றா, அது ஒண்ணும் இல்ல, உன் தந்தை உன்னிடத்துல 2 விஷயத்தை சொல்லணும், உனக்கு 2 நியமனம், ஒரு கட்டளை இடணும்னு இருக்கிறார். ஆனா நேரடியா உன்னிடத்துல சொல்லுவதற்கு பயப்படுகிறார், சற்று தயங்குகிறார். நீ சம்மதித்தால் நானே அந்த கட்டளையை சொல்லுகிறேன்னு சொன்னாலும். இப்படி கூட உண்டா? ராமனை பார்த்து தசரதன் சற்று தயங்கினான்கிற வார்த்தை இருக்கவே கூடாது. அந்த மாதிரி நான் நடந்து கொண்டதே இல்லையே. வான்னா வருவேன், போன்னா போவேன்னு அந்த அளவுக்கு தான் நான் இருந்தேன். இப்படி கூட என்னுடைய குணம் மாறிவிட்டதா? ஐயோ அப்படி கிடையாதே. மன்னவன் பணி எதுவாக இருந்தாலும் அதை அப்படியே செய்கிறேன், தாராளமா சொல்லலாம்னு சொல்ல அப்ப கைகேசி தெரிவித்தாள், அது ஒன்றும் இல்லை, பரதனுக்கு பட்டாபிஷேகம் செய்விக்க போகிறாராம். உன்ன 14 வருஷம் காட்டுக்கு போகணும்னு அவர் வரம் கொடுத்திருக்கிறார், இதைத்தான் அவர் சொல்லணும்னு உங்ககிட்ட காத்து கொண்டிருந்தார். ஆனா நீ எப்படி அதை ஏற்றுக்கொள்ளுவாய்னு தெரியவில்லை என்பதற்காக தயங்கினார்னு சொல்ல, ஒன்னும் கஷ்டமே வேண்டாம், ரொம்ப சந்தோஷம். என்னுடைய தம்பி பரதனுக்கு ராஜ்யம் கிடைக்கிறதுன்னு அதை விட எனக்கு ஒரு சந்தோஷம் உண்டா?
நிச்சயம் இந்த ராஜ்யத்தை ஆளுவதற்கு தகுதியானவன் பரதன் தான். அவனுக்கே முடிசூட்டல் நன்றாக நடக்கட்டும். நான் தாராளமா காட்டுக்கு போயிட்டு வரேன். என்ன ஒரு சந்தோஷம், ஒரு கட்டமும் இல்லை. அத்தனை ரிஷிகள் ஆசிரமங்கள்லாம் இருக்கு. போய் நன்னா காட்டுல இருந்து அவர்களை எல்லாம் சேவித்து அங்கேயே இருக்கிறேன் என்று இவன் ஒரே க்ஷணத்துல பதில் கொடுத்தான். இதுதான் ராமனுக்கு இருக்கக்கூடிய அந்த மாண்பு, அந்த நேர்மை, அந்த குணம். இத கண்ணன் தெரிவிக்கிறார். சுகதுக்கே சமயகிருத்வா லாபாலாபௌ ஜயா ஜயௌ என்ன ஸ்லோகத்துல தெரிவித்தார். நீ கர்மயோகத்தை செய்யும் பொழுது இப்படி இருக்கணும். எப்படி? உனக்கு சுகமும் வரும், துக்கமும் வரும். அதே மாதிரி லாபமும் வரும், நஷ்டமும் வரும். நஷ்டம் வந்துடுச்சா ஓன்னு ஒடிந்து போகக்கூடாது. லாபம் வந்ததுன்னா உயர உயர குதிக்க கூடாது. இன்பம் வந்தால் மிகுந்த சந்தோஷம் அடையக்கூடாது. துன்பப்பட்டு ஒரேன்னு இடிந்து போகக்கூடாது. இதெல்லாம் இல்லாமல் நீ ஒரு நிலை மனசை ஒருநிலைப்படுத்தி இருக்க வேண்டும்னு உபதேசித்தான். உடனே கேட்டார், நீ அங்க இந்த மாதிரி செஞ்சிருக்கியா கண்ணா அப்படின்னு அர்ஜுனன் கேட்க, ஏன் இதோ எனக்கு ராஜ்யம் உண்டுன்னு சொன்னப்பவும் சரி, ராஜ்யம் இல்லைன்னு சொன்னப்பவும் சரி, நான் சந்தோஷம் தானே பட்டேன், வருத்தமே படலையே. ராஜ்யம் உண்டுன்னு இப்ப ராத்திரி முதல் நாள் ராத்திரி சொல்லியிருக்கா, அடுத்த நாள் காலத்தால வந்து பாக்குறச்ச உனக்கு ராஜ்யம் கிடையாதான், நீ காட்டுக்கு தான் போகணும்னு சொன்ன உடனே அப்படியா சந்தோஷம்னு ஏற்றுக்கொண்டேனே. அப்ப எனக்கு சொத்து உண்டுன்னு சொன்னாலும் சொத்து இல்லைன்னு சொன்னாலும் துணியும் மனசு கலங்காமல் இருந்தேனே. அப்படி அந்த குணம் வளர வேண்டும்னு தெரிவித்தார் கண்ணன். அப்படித்தான் ராமன் இருந்தான். வனவாசோ மகோதயா, உனக்கு ராஜ்யம் வேணுமா வனவாசம் வேணுமான்னு கேட்டா, எனக்கு ராஜ்யமே வேண்டாம், வனவாசம் தான் வேணும் என்று ரொம்ப சந்தோஷமா அதையே நான் செய்கிறேன்னு சொல்லி, தாயே இது மன்னவன் பணி அன்று, நும்பணியாகிலும் மறுப்பனோ என்று கம்ப நாட்டாழ்வார் ஆச்சரியமா தெரிவிக்கிறார். தசரதன் தான் சொல்லணும்னு ஏதாவது நியமனமா? தாயே நீ சொல்லி இருந்தால் நான் கேட்க மாட்டேனா என்ன? நீ இது உன்னுடைய பணிதான், எனக்கு நிச்சயம் தெரியும். ஆனால் நீ அதை நேரடியா கூறாமல் மன்னவனுடைய பணின்னு மறைத்து சொல்லுகிறாய். இருக்கட்டும், அப்படி இருந்தாலும் அதை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஆனா கூடவே சேர்த்து தெரிவித்தாரா, முன்னவன் பெற்றதுதான் பின்னவனும் பெறுவான். நான் தான் முன்னவன், மூத்தவன். எனக்கு கிடைத்த இதே மான்தோல் மரவுரி தான் உன்னுடைய பையனுக்கு கிடைக்க போகிறது. நீ என்ன நினைத்து கொண்டிருக்கிறாய்? பரதனுக்கு செல்வம் சேரும், ரொம்ப செழிப்பா அவன் இருப்பான்னு நினைத்து கொண்டிருக்கிறாய். கிடையவே கிடையாது. என்னுடைய தம்பி எப்படி இருப்பான்னு எனக்கு தெரியாதா? அவன் உன் வயிற்றுல பிறந்திருந்தாலும் என்னையே பின்தொடர்பவன் அவன். நான் காட்டுக்கு போயிட்டேன்னு தெரிந்தால் துடித்து கொண்டு வருவான். மொத்தத்தையும் என்னிடத்துல கொடுத்து நானும் இனிமே மான்தோல் மரவரி தான் கட்டிக்க போறேன், எந்த போகத்தையும் அனுபவிக்க போவதில்லைன்னு அனைத்தையும் துறக்கத்தான் போகிறான், நீயும் பார்க்கத்தான் போகிறாய் என்றெல்லாம் ஆச்சரியமா ராமன் தெரிவித்து விட்டு விடைபெற்றுக் கொள்ளுகிறேன் என்று சொன்னால், அதுக்குள்ள கைகேசி துரிதப்படுத்தினாலாம். எதுக்கு இன்னும் காத்துன்னு இருக்க? ஆச்சு, சீக்கிரமா கிளம்பு, இன்னும் பரதன் வரணும், அவன் வருவதற்குள்ள நீங்க இருக்கக்கூடாது, அதற்குள்ள நீ போய்விட்டால்தான் அப்பதான் பரதனுடைய பட்டாபிஷேகத்துக்கு தடை இருக்காதான். ஏன்னா பரதன் வந்தா நிச்சயம் ஏத்துக்க மாட்டான்னு இவளுக்கு தெரியும். அப்ப அவன் வருவதற்கு முன்னாடி இவனை எப்படியாவது கிளப்பி விட வேண்டும்ங்கிறதுக்காக நீ சீக்கிரம் கிளம்பு சீக்கிரம் கிளம்புன்னு சொல்லிக்கொண்டே இருந்தாலாம் கைகேயி. சற்று அவகாசம் கொடு, போய் என்னுடைய கௌசலை மாதாவின் இடத்துல சற்று உத்தரவு வாங்கி கொண்டு கிளம்புகிறேன், வேற எந்த எதுவுமே எனக்கு வேண்டாம், உடுத்தின் இருக்கிற வஸ்திரத்தோட போயிடுறேன் அப்படின்னாலாம். அது கூட கூடாது, மான்தோல் மரவுரியத்தான் நீ உடுத்தி கொள்ள வேண்டும், இந்த அரண்மனையிலிருந்து எதையுமே நீ எடுத்து கொண்டு போகக்கூடாது, எந்த போகங்களும் உனக்கு கிடையாது என்று சொல்ல, சரி அப்படியே செய்கிறேன். அனைத்தையும் தவிர்ந்தான். மாவொழிந்து தேரொழிந்து களனணியாதே அங்கங்கள் அழகு மாறி, என்னென்ன அங்கங்களுக்கு என்னென்ன திருவாபரணங்கள் சாத்தணும்னு தசரதன் ஆசைப்பட்டு அத்தனையும் சமர்ப்பித்தானோ அத்தனையும் உதறி தள்ளி ஏதும் வேண்டாம், ஏதும் இல்லாமல் வெறும் மான்தோல் மர உரி, மரத்தினுடைய பட்டைகளையே உடுப்பாக உடுத்தி கொண்டான். மான் தோலையே மேல போர்த்தி கொள்ளக்கூடிய அந்த உத்திரியம் வஸ்திரமாக கொண்டு இப்படியே அவன் கிளம்பினான். போற சமயத்துல இப்ப போய் சீதா பிராட்டினிடத்துல செய்தியை சொல்லணும். முன்னாடி கௌசலையின் இடத்துல போய் செய்தி சொல்லுகிறாள், இந்த மாதிரி தசரதன் இப்படி நமக்கு நியமித்திருக்கிறார், காட்டுக்கு போக வேண்டும்னு சொல்லி இருக்கிறார்னு கேட்ட உடனே அவளுக்கு இடி விழுந்தது. எப்படி தசரதன் மிகவும் வருத்தம் கொண்டானோ அதே மாதிரி இப்ப கௌசலை அவள் இடிந்து விழுந்தாள். ஐயோ, கைகேயி இப்படி செய்வாள் நான் எதிர்பார்க்கவே இல்லையே, அவளுக்கு நான் எந்த கஷ்டமும் கொடுக்கலையே, அவளை எவ்வளவு நல்லவளாகத்தானே பார்த்து கொண்டிருந்தேன், கடைசியில் அவளுடைய புத்தியை காண்பித்து விட்டாளே, எனக்கு வேலைக்காரியாகவா நான் அவளை நினைக்க போறேன், கிடையவே கிடையாதே, இப்படி தானே தம்மை தவறாக புரிந்து கொண்டு இப்படி செய்து விட்டாளே, சரி போகட்டும், நீ என்னை அழைத்து கொண்டு போ, நான் உன்னை விட்டு பிரிந்து இந்த அயோத்தியில் இருக்க மாட்டேன், உன்னோடு சேர்ந்துதான் வருவேன் அவள் அடம் பிடித்தாள். எத்தனையோ தர்மத்தை எடுத்து கூறி அப்படியெல்லாம் நீ வரக்கூடாது தாயே, தந்தை இங்க இருக்கிறச்ச தந்தைய பார்ப்பதுதான் உனக்கு முக்கிய கடமை. ஒரு பதி கூட இருக்காருன்னா அந்த பத்னியானவள் பதியத்தான் முதல்ல பார்க்கணுமே தவிர பிள்ளையோடு சேர்ந்து வருதல்ங்கிறது கூடாது. அதனால நீ பதியான உன்னுடைய கணவனான தசரதனை கூடவே இருந்து பாதுகாக்கணும். மேற்கொண்டு இப்ப கைகேயி அவள் எப்படி நடந்து கொள்வாள்னு தெரியாதே,
அப்ப ஜாக்கிரதையா இன்னும் தசரதனை பாதுகாக்கக்கூடிய அந்த பொறுப்பு உன்னிடத்துலதான் இருக்கிறது. அதனால நீதான் அதை ரட்சிக்க வேண்டும் என்று எடுத்து கூறி கௌசல்யனிடத்துல விடை பெற்று கொண்டு கிளம்பினான் ராமன். அடுத்து நேரே சீதா பிராட்டியின் இடத்துல வந்து சொல்லணும், அம்மா சீதே, இந்த மாதிரி அவர் பட்டாபிஷேகம்னு சொல்லி இருந்தார், ஆனா இப்ப மாத்திட்டார், எனக்கு வனவாசமா, நான் போயிட்டு வரேன், நீ இங்கேயே அரண்மனையில இரு, உன்னுடைய தசரதனையும் அதே மாதிரி கௌசலையும் பெற்ற தாயும் தகப்பனுமாக பார்த்து கொண்டு அவர்களுக்கு சுஷ்ரூஷை பணிவிடை செய். மேலும் பரதன் சத்ருக்னன் இவர்களை வயிற்றில் பிறந்த குழந்தைகளாக பாவித்து அவர்களையும் நீ நல்ல வழியில நடத்தி கொண்டிரு, நான் போய் 14 வருஷத்துல திரும்பி வந்துடுறேன்னா. சீதை எதை கேட்டா பொறுப்படா, இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அங்க கௌசலையின் இடத்துல ஏதோ தர்மம் சொல்லி கொண்டிருந்தீர், ஒரு பதியானவன் இருந்தால் பத்தினியானவள் விட்டு பிரியக்கூடாது, கூடவே இருந்து தர்மத்தை நடத்த வேண்டும், அவளை விட்டு ஒரு நொடியும் பிரியாமல் சேர்ந்திருக்க வேண்டும்னு அங்க சொன்னீர். அதுக்குள்ள இங்க தர்மம் மாறி போச்சா? அந்த கௌசலைக்கு வேறு தர்மம், எனக்கு வேறு தர்மமா? எனக்கு பதியான ராமன் எங்க இருக்கிறாரோ அதுதான் நான் இருக்க வேண்டிய இடமே தவிர, நீ காட்டுல இருந்தாலும் நீ நாட்டுல இருந்தாலும் நீ இருக்க வேண்டிய இடம் தான் எனக்கு இருப்பிடம் என்று தெரிவித்தாள். இல்லையே, காடு சுடுமே, காடு ரொம்ப வெப்பமா இருக்கும், கல்லும் முள்ளுமா இருக்கும், உன்னால தாங்கி கொள்ள முடியாதுன்னு சொன்னால், ராமா நீ இருக்க வேண்டிய இடம் தான் எனக்கு அயோத்தியை தவிர, இது எனக்கு சொர்க்கம் இல்லை, இது எனக்கு நரகம் இல்லை என்று தெரிவித்தாள். எவ்வளவோ சொல்லி பார்த்தாலும் ராமன் அதாவது சீதா பிராட்டி கேட்கவில்லை. அப்போ சீதா பிராட்டி கேள்வி கேட்கிறாள், சொர்க்கம்னா எது, நரகம்னா எதுன்னு உனக்கு தெரியுமா? ஏன்னா ராமன் என்ன சொன்னார், இந்த இடம் தான் சொர்க்கம், தசரதனுடைய அரண்மனை, இவ்விடத்துல இருக்கக்கூடிய சுகபோகங்கள் காட்டுல கிடைக்குமா, அதனால சொர்க்கமா இங்க ஆனந்தத்தோடு நீ இருன்னு சொன்னானா. இல்ல சொர்க்கம்னா எது, நரகம்னா எதுன்னு நான் முதல்ல தெரிஞ்சுக்கணும், ஏதோ வசிஷ்டர் இடத்துல நல்ல பாடம் படித்தாய்ன்னு கேள்விப்பட்டிருக்கிறேன், இந்த கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு நீ காட்டுக்கு போகலாம்னு சொன்னான். இது சொர்க்கம்னா என்ன, நரகம்னா என்ன? தேவேந்திர பட்டணம், இந்திரன் அவனுடைய லோகம் தான் சொர்க்கப்பட்டணம், அப்சர ஸ்திரீகள்னா இருப்பானா நாட்டியம் ஆடுவா, அமிர்தம் இருக்கும், சாட்டு கொண்டு ரொம்ப களிப்போடு ஆனந்தத்தோடு இருக்கலாம்னு சொன்னான். சரி, நரகம்னா எதுன்னா அது யமபட்டணம், ஓஹோஹோன்னு நிறைய தண்டனை வழங்கப்படும், அத்தனை பாவம் செய்தவர்களும் அங்க தண்டனை அனுபவித்துக் கொண்டு வேதனையை அனுபவிப்பார்கள்னு சொன்னான். கேட்ட சீதை பொறுக்க முடியல, நிதானமா எல்லாத்தையும் கேட்டுக்கொண்டிருந்தாள். ராமா உனக்கு தெரியும்னு சொன்னா தெரியும்னு பதில் சொல்லியிருக்கலாம், தெரியாதுன்னா தெரியாதுன்னு ஒரு வார்த்தையில சொல்லியிருக்கலாம், அதை விட்டுட்டு என்னுடைய நேரம் உன்னுடைய நேரம் இத்தனையும் பொழுதையெல்லாம் வீணாக்கினாயே, இதுவா சொர்க்க நரகம் என்றாளாம். ஆமா இதுதானே சொர்க்க நரகம், நான் நன்னா படிச்சிருக்கேனே, வசிஷ்டர் நன்னா சொல்லி கொடுத்திருக்காரேன்னா. இது அல்ல சொர்க்க நரகம். எது சொர்க்கம் எது நரகம்? உன்னை விட்டு பிரிந்தால் அது நரகம், உன்னோடு சேர்ந்திருந்தால் அது ஸ்வர்க்கம். ஸ்வர்க்கம்ங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம் தெரியுமோ? ஆனந்த அனுபவம்னு அர்த்தம். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் சொர்க்கம் மாறும். ஒரு கூலி தொழிலாளின்னா அன்றைய தினம் அவர் கூலி வாங்கினால் சொர்க்கம், கூலி கிடைக்கலையா நரகம். நல்ல ஆகாரத்துல விருப்பமுடையவர், ஆகாரம் கிடைச்சதுன்னா சொர்க்கம், பட்டினியா கிடந்தார்னா நரகம். அப்போ ஒவ்வொருத்தருக்கு சொர்க்க நரகம் மாறுபடுகிறதே. அத மாதிரி இப்ப எனக்கு எது சொர்க்கம், நீ நாட்டுல இல்லாமல் காட்டுல இருந்தாலும் சரி, உன்னோடு சேர்ந்திருந்தால் அது சொர்க்கம், உன்னை விட்டு பிரிந்திருந்தால் அதுவே நரகம் என்று கூறி, உன்னை விட்டு நான் போக மாட்டேன், உன்னோடுதான் சேர்ந்து வருவேன். அதிகப்படியா ஒரு வார்த்தை சொன்னா, நான் முன்னாடி போறேன் நீ பின்னாடி வா, அக்ரதஸ்தே கமிஷ்யாமி நிருத்னந்தி குஷகண்டகான் என்ன ஆச்சரியமா தெரிவிக்கிறார் வால்மீகி. சீதா பிராட்டி சொன்னாலாம், காட்டுல ஒரே கல்லும் முள்ளுமா இருக்குமே, நீ நடந்து வந்தால் ஆமா உன்னுடைய கால் அதெல்லாம் தாங்காது, ரொம்ப சுகுமாரமானவன், மென்மையானவன், நாட்டிலேயே இருந்து பழகினவன், தசரதன் உன்னை அப்படி பாதுகாத்து இருக்கிறான், காட்டுக்கெல்லாம் போனா உன்னுடைய கால் அதெல்லாம் தாங்காத, மெல்லடிக்கள் குருதி சோர, இந்த முள்ளு கல்லு இதெல்லாம் உன்னுடைய காலை குத்திடும், அதனால நான் முன்னாடி போறேன், போய் பாதையெல்லாம் சரி பண்ணி வைக்கிறேன், அங்க இருக்கக்கூடிய கல்லு முள்ளெல்லாம் பிரிச்சு நகர்த்தி உனக்கு பாதையை சீரமைத்து கொடுத்தால் நீ நன்றாக நடந்து வரலாம், நான் முன்னாடி போறேன் நீ பின்னாடி வான்னு. நீ வரவே வராதேன்னு சொன்னா, நான் முன்னாடி போறேன் நீ பின்னாடி வான்ற அளவுக்கு சீதை சொல்லுகிறாள்னா, சரி நீ இவளிடத்துல பேசி ஜெயிக்க முடியாது, வா சீதைன்னு அவளை அழைத்து கொண்டான். அடுத்து லக்ஷ்மணர், அவரிடத்துல சொல்லிவிட்டு போகணுமே, என்ன ஆனாலும் இவருக்கு கூடவே இருப்பவர் அல்லவா லக்ஷ்மணர், அவரிடத்துல போய் சொல்றார், லக்ஷ்மணா நீ இங்கேயே இரு, தாய் தந்தையரை பார்த்துக்கோ, கூட இருக்கக்கூடிய அண்ணன்மார்கள் அவர்களை கவனித்துக் கொண்டு இங்கேயே இருன்னா. இன்னும் யாருக்கு சொல்லிட்டு இருக்க, அதெல்லாம் என்னால கேட்கவே முடியாது, நான் எப்படி உன்னை விட்டு பிரிந்திருக்க முடியும், இல்ல நான் உன்னை அழைத்து கொண்டு போவதாகவே இல்லையே, வரம் கொடுத்தது வனவாசம் இருக்க சொன்னது என்ன மட்டும்தானே, லக்ஷ்மணரையும் சேர்த்தா கைகேயி கேட்டால் இல்லையே, அதனால நீ நாட்டுல இருக்கலாம். அவ கேட்டாலோ இல்லையோ, நீர் என்னை அழைத்து கொண்டு போகிறேன் தான் சொன்னீர்னா. இப்போ நான் சொல்லவே இல்லையே, நான் எங்க சொன்னேன்னா, பாம்பு செவி, ஆதிசேஷனுடைய அவதாரம் தானே லக்ஷ்மணர், அதனால இவருக்கு பாம்பு செவியம், ராமன் என்ன பேசினாலும் இவர் கூர்ந்து கவனித்து விடுவார். ஒண்ணும் இல்ல, 2 இடத்துல இது வரைக்கும் நீர் பேசி இருக்கிறீர், கௌசல்யன் இடத்துல பேசினீர்,
அடுத்து சீதையின் இடத்துல பேசினீர். பேசுறச்ச என்ன சொன்னீர்? கௌசல்யன் இடத்துல என்ன சொன்னீர்? ஒன்னும் இல்ல, நீர் இருந்து அண்ணா உம்முடைய பர்த்தாவை பார்த்து கொள்ளும், பரதன் சத்ருக்னன் அவர்களை பார்த்து கொண்டு இரும்னு சொன்னீர். என்னை பத்தி எதானு சொன்னீரா? லக்ஷ்மணர்னு ஒருத்தன் இருப்பான், அவனையும் பார்த்துக்கோன்னு அங்க சொன்னீரா? சொல்லல. அதே மாதிரி சீதையின் இடத்துல சொல்லும் பொழுதும் பரதனையும் சத்ருக்னையும் குழந்தைகளா பார்த்து கொண்டு உன்னுடைய தாய் தகப்பனாக தசரதனையும் கௌசலையும் பார்த்து கொண்டு இருந்தா சொன்னியே தவிர லக்ஷ்மணன் ஒருத்தன் இருக்கா அவனை எதையான்னு நீ நினைச்சுக்கோன்னு சொன்னியா? ரெண்டு இடத்துலயுமே என்னை பத்தி பேசலன்னா என்ன அர்த்தம்? என்னை அழைச்சிட்டு போகிறேன்னு தான் அர்த்தம். உன்னுடைய நிழலை போல நான் இருக்கிறச்ச நிழலை மட்டும் விட்டுட்டு எங்கேயானு தனியா நம்மால போக முடியாது. அத மாதிரி உன்னை விட்டு பிரிந்து என்னால் இருக்கவே முடியாது. மீன் ஜலத்தை விட்டு மீன் தனித்து இருக்குமோ? துடிதுடித்து கொண்டு இறந்து போகும். அது மாதிரி உன்னை விட்டு 2 க்ஷணம் என்னால பிரிந்து இருக்க முடியாது, அழைத்து கொண்டுதான் போக வேண்டும்னு காலை கட்டி பவாம்ஸ்து சக வைதேஹியா கிரீசானுஷு ரம்சியதே அகம் சர்வம் கரிஷ்யாமி ஜாகிரத ஸ்வபதஷ்டதே. தேவரீரும் பிராட்டியும் எங்கெங்கு தங்குகிறீர்களோ, மலை குகையில தங்கினாலும் சரி, மலை தாழ்வரைகள்ல தங்கினாலும் சரி, காட்டுல தங்கினாலும் சரி, நாட்டுல தங்கினாலும் சரி, நதிக்கரையில தங்கினாலும் சரி, கூடவே இருந்து எல்லா விதமான அடிமைகளையும் செய்வதற்குத்தான் அடியேன் இருக்கிறேனே தவிர நான் எங்கேயோ அயோத்தி பட்டணத்துல உட்கார்ந்து சுகத்தை அனுபவிப்பதற்காக பிறக்கவில்லை. உம்மை விட்டு என்னால பிரிக்க முடியாது, கிளம்பும், நம்ம போகலாம் அப்படின்னு இவன் கிளம்ப சொல்லிட்டான். சரி, இவனையும் விட முடியாதுன்னு சொல்லி லக்ஷ்மணரையும் அழைத்து கொண்டு மூவருமாக இப்ப மான்தோல் மரவரையும் உடுத்துக்கிறார். ராமருக்கும் லக்ஷ்மணருக்கும் பாடசாலையில படித்து, அதாவது வசிஷ்டர் இடத்துல படித்து இதை உடுத்திக்க தெரியும். ஆனால் ஜனககுல சுந்தரியான சீதைக்கு ஏதும் தெரியாது. அவள் மிகவும் கண்ணும் கண்ணீரமா மான்தோலை எடுத்துக்கொண்டு பார்க்கிறாள். இது எப்படி உடுத்திக்கணும்னே தெரியலையேன்னு பார்க்க சற்று வெட்கத்தோடு இருக்க ராமனே எடுத்து உடுத்தி விடுகிறாராம். ஒன்னும் கவலைப்படாத, இப்படித்தான் உடுத்திக்கணும்னு ராமன் எடுத்து உடுத்தி விட இதை பார்த்து கொண்டு தசரதனுக்கு அப்படியே கண்கள்ல இருந்து நீர் பெருகுகிறது. இதை பார்ப்பதற்காக நான் இத்தனை காலம் காத்து கொண்டிருந்தேன். 60,000 வருஷம் கழிச்சு ஆச்சரியமா இந்த குழந்தைய பெற்றுட்டு அழகா கல்யாணத்தையும் பண்ணி வச்சுட்டு இப்படி என் கண்ணுக்கு முன்னாடியே பட்டு பீதாம்பரங்களை தவிர்த்து மான்தோல் மரவரிய சடமுடி அணிந்து கொண்டு இப்படி காட்டுக்கு போகிறார்களே, இதை விட இந்த கண்களுக்கு வேற கோரமான காட்சியே வேண்டாம். இன்னும் உயிர் போகாம இருக்கேன் தன்னையே நொந்து கொண்டான். அப்ப ஆணையிட்டானா, எதற்கு சீதைக்கு இந்த ஆபத்து, இந்த கஷ்டம் எல்லாம்? வனவாசம்ங்கிறது பொருந்துவது அந்த வரம் ராமனுக்கு மட்டும்தானே. நான் ஒரு பெரிய இப்போ சேனையை தயார்படுத்துறேன், அவர்கள் நிறைய வண்டி முழுக்க ஆபரணங்களையும் பட்டு பீதாம்பரங்களையும் எடுத்துக்கொண்டு போகட்டும். சீதைக்கு ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு அந்தந்த வேலைக்கும் தனித்தனியா இத்தனை புடவைகள், இத்தனை வஸ்திரங்கள், இத்தனை ஆபரணங்கள்னு நான் அனுப்புகிறேன். அவ என்னதான் இருந்தாலும் இந்த தசரத குலத்தினுடைய மனாட்டு பெண், நாட்டு பெண்ணுக்கு இந்த மாதிரியான அவமானம் செய்வது கூடவே கூடாதுன்னு நிறைய வண்டிகளை எல்லாம் ஏற்படுத்தணும்னு ஆணையிட்டான். ஆனால் கைகேயி தடுத்தாள். அதெல்லாம் நான் என்னுடைய வரத்துல கேட்கவே இல்லையே. ராமன் போனான்னா அவனோட சேர்ந்து இவளும் ஏதும் இல்லாதவளாகத்தான் போகணுமே தவிர இதெல்லாம் என்னுடைய ராஜ்யம், என்னுடைய சொத்துல இருந்து ஒண்ணு கூட அவன் எடுத்துக்கொண்டு போகக்கூடாதுன்னு அங்க போய் தடுத்தாள். ஐயோ, இப்படிப்பட்ட துர்புத்தி படைத்தவளாக இருக்கிறாயே, உன்னுடைய மாட்டு பெண்ணை கூட சரியா நடத்தக்கூட அளவுக்கு கூட உனக்கு புத்தி இல்லையே என்று மிகவும் வெட்கித்து தலை குனிந்து மூர்ச்சித்து மயங்கி இப்படியெல்லாம் அவன் கிடந்தான். இறுதியாக ராமன் வந்து அவனுடைய திருவடிகள்ல விழுந்து வணங்கி, அரசே எனக்கு உத்தரவு கொடு, போய்விட்டு 14 நிமிஷங்களாக கழித்து கொண்டு விடுகிறேன். நீ சௌக்கியமா தாயாரை பார்த்து கொள்ளும், பரதன் சத்ருக்னன் இருவரையும் கவனித்துக் கொள்ளும், பரதனுக்கு பட்டாபிஷேகம் செய்து கொண்டு சுகமே நீர் உம்மை பார்த்து கொண்டு இரும் என்று விடைபெற்று கொண்டு கிளம்பினான். சுமந்தரன் அவர்தான் தேர்ல இவர் அழைத்து கொண்டு போகிறார். அப்படியே அழைத்து கொண்டு போனால் அந்த அந்தப்புரத்தினுடைய வாசல், பெரிய அரண்மனை, தசரனுடைய அரண்மனை எவ்வளவு நீளம் இருக்கும். அந்த அரண்மனை வாசலுக்கு போய் ஊரினுடைய அந்த எல்லைக்கு போனாலாம். சீதா அப்படியே திரும்பி பார்த்தா காடு வந்துடுத்தான்னு கேட்டாளாம். அவளுக்கு என்ன தெரியும் பாவம், ஜனகனுடைய சக்கரவர்த்தியினுடைய அரண்மனையில வாழ்ந்தவள், நாட்டு பெண்ணாக தசரத சக்கரவர்த்தியினுடைய அரண்மனைக்கு புகுந்தவள், நடுவுல காடெல்லாம் அவள் பார்த்ததே இல்லையே. ஊர் எல்லைக்கு வந்த உடனே அப்படியே மரமும் அதுவுமா இருந்த உடனே, ஓ இதுதான் காடா, இங்கதான் வசிக்க போறவான்னு கேட்டாளாம். சிரித்தான் ராமன். இது அல்ல, இதனாலதான் அப்பவே சொன்னேன், நீ கேட்க மாட்டேன். இல்ல நான் உன்னோட தான் வருவேன்னு மறுபடியும் அடம் பிடித்தாள். சரிவான் அழைத்து கொண்டு போக அப்படியே ஊராரெல்லாம் பின்தொடர்றாளாம். ராமனே காட்டுக்கு போயிட்டானா இனிமே அயோத்தியாவது ஒன்னாவது, இங்க இருந்து என்ன பிரயோஜனம்? அயோத்தியில ஒருத்தன் இருக்கான்னு சொன்னா ராமனை அனுபவிப்பதற்கு தான் அங்க இருக்கணும். ராமனையே அனுபவிக்காமல் இங்க இருந்து கொண்டு என்ன பிரயோஜனம்? நீ எங்க இருக்கிறாயோ அங்கதான் நாங்கள் இருப்போம்னு சொல்லி ஊரார்கள் அத்தனை பேரும் திரண்டு ராமனுக்கு பின்னே வர, தமசாங்கிற நதி, வால்மீகி அந்த தமசா நதியில தான் தீர்த்தமாட போனார். அப்பதான் அந்த அந்த பட்சிகள் ரெண்டும் சேர்ந்து இருக்கிறச்ச சாபமிட்டார்னு பார்த்தோமே, அந்த மாதிரி அந்த தமசா நதிக்கரைக்கு அருகே இவர்கள் எல்லாரும் வந்து சேர்ந்தார்கள். இரவு பொழுது வந்தது. அன்று இரவு ஏற்பட்டது. எல்லாரும் அங்கங்க படுத்துட்டா. ராமர், லக்ஷ்மணர், சீதை அவர்களும் ஒரு இடத்துல
ஓய்வெடுக்கிறார்கள். ராமன் சுமந்திரனை அழைத்து ஆலோசிக்கிறான். இனி மேற்கொண்டு இவர்கள் அழைத்து கொண்டு போவதுங்கிறது தகாது. வனவாசம்னா நான் மட்டும்தான் போகணுமே தவிர ஜனங்களையும் அழைத்து கொண்டு போனால் காடு ஊராகிவிடும், ஊர் காடாகிவிடும். இப்படி செய்யக்கூடாது. இவர்கள்லாம் நாட்டுக்கு திருமணம் என்ன செய்வதுன்னு யோசித்தான். அழகா ஆச்சரியமா ஒரு வழியை தெரிவித்தான். ராமர் கூட இப்படி பண்ணுவாரான்னு ஆச்சரியமா இருக்கும். யாரையும் ஏமாத்த மாட்டார், யாரையும் எல்லா இடத்துலயும் நேர்மையா நடந்துப்பாருன்னா என்ன பண்றது? அப்பேற்பட்ட எம்பெருமான் கூட இந்த இடத்துல சற்று நேர்மை தவறுமா போலே ஒரு செயலை புரிந்தான். சுமந்திரா, நீ வண்டி எடுத்துக்கோ. இதே தேர் வண்டியை மறுபடியும் வடக்க நோக்கி திருப்பி, வடக்குல இருந்து தெற்க நோக்கி வந்திருக்கா, மறுபடியும் ஊரை வடக்கு பக்கம் ஊரு, அதனால நம்ம ஊருக்கு திரும்புகிறோன்றதுக்கு அடையாளமா இந்த தேரை திருப்பி கொண்டு நல்ல மண்ணுல, அந்த மண் பூமியில அடையாளம் தடயம் தெரியணும். அந்த அடையாளம் தெரியுமா போல வண்டியை திருப்பி கொண்டு ஊரை நோக்கி அழைத்து கொண்டு போ. கொஞ்சம் தூரத்துக்கு போன பிற்பாடு கிழக்கு பக்கம், தெற்கு பக்கம், மேற்கு பக்கம் எல்லா பக்கமும் இந்த சக்கரத்தை எல்லா பக்கத்தையும் திருப்பி விடும். எல்லா பக்கமும் அடையாளம் போகணும். கடைசியில எந்த பக்கம் போனார்னே தெரியாத அளவிற்கு அங்க போய் மறைந்து விட வேண்டும். இப்படி நீ வண்டியை அங்கங்க அழைத்து கொண்டு போய் கடைசியில நான் இருந்த இடத்திற்கே கொண்டு வான்னு சொல்ல சுமந்திரனும் அதே போல செய்தான். இன்னும் விடிந்த உடனே ஜனங்கள் பார்த்தா, ஓ வண்டி இப்படிதான் திரும்பி போயிருக்கு, அப்ப ராமன் மறுபடியும் அயோத்திக்கு திரும்பிட்டான். ஏதோ கிளம்பினான் ரொம்ப ஆவேசத்தோடு, காடெல்லாம் நமக்கு ஆகாதுன்னு திரும்பி ராமர் திரும்பிட்டார் போல் இருக்கு, நாம கூட ஊருக்கே திரும்பிடலான்னு ஜனங்கள்லாம் திரும்பிடுவான்னு ஒரு திட்டம் போட்டு இப்படி செய்ய சொன்னான். சுமந்திரனும் அதே போல செய்துவிட்டு மீண்டும் தேரை கொண்டு வந்தான். அந்த சாரதி ஏறி அமர இவர்களையும் எழுப்பி கொண்டு இவர்களை அதுல ஏற்றி கொண்டு நேர கங்கை கரைக்கு சென்றான். இன்னைக்கு நமக்கு தலைப்பு குஹ சக்கியம். இப்பதான் வந்திருக்கோம். இதுக்கு முன்னாடி நடந்த கதையெல்லாம் சொன்னோம். இனிமேதான் குஹனோடு தோழமை கொள்ள போகிறார். கூரணிந்த வேள்வளவன் குஹனோடும் சீரணிந்த தோழமை கொண்டதுமோர் அடையாளம். ஒரு குஹனோடு தோழமை கொள்ளணும்னா யாரால முடியும்? எப்பேற்பட்ட தாழ்ந்தவன், ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னாது இறங்கி இந்த குஹனும் எனக்கு தம்பின்னு சொல்லிக்கணும்னா ராமனை தவிர வேற யாரால சொல்ல முடியும்? அப்படி அந்த குஹனோடு ஒன்றாக கலந்து பழகினான். அதைத்தான் குஹ சக்கியம்னு கொண்டாடுகிறோம். அந்த குஹனை நோக்கி பார்க்க வேண்டும்னு சொல்லி ராத்திரியோடு ராத்திரியா அந்த தேரிலே கிளம்பினான். பகல் வந்த உடனே, விடிந்த உடனே இவர்கள்லாம் பார்த்து ஊருக்கு திரும்பினார்கள், ஏமாந்து போனார்கள். ஐயோ ராமன் எங்கு போனான்னு தெரியவில்லையேன்னு அந்த ஊருக்கு திரும்பி கைகேயும் தசரதனையும் வெய்து கொண்டு அப்படி அந்த ஊர்லயே தங்களையே வருத்தி கொண்டு இனி நமக்கு சுகபோகங்கள் வேண்டாம்னு அவர்கள் எல்லாம் தவிர்த்து ரொம்ப வருத்தப்பட்டு கொண்டிருந்தனர். இது அயோத்தியில. மேற்கொண்டு கங்கை கரையில, கங்கை கரை தமசா நதியிலிருந்து இப்ப அடுத்து கங்கை கரைக்கு நேர அங்க போனா ஸ்ருங்கிபேரபுரம் என்கிற ஊர். ஸ்ருங்கின்னா மான், பேரம்னா தோல். ஸ்ருங்கிபேரம் மான் தோல். ஊர் முழுக்க, ஊர் எல்லையெல்லாம் மான் தோலால கட்டி வச்சிருப்பானா, பெரிய பெரிய கொம்புகளை வச்சு அதுல மான் தோலை மாட்டி அடையாளம் வச்சிருப்பானா. இதுதான் என்னுடைய ஊர், என்னுடைய எல்லை. என்ன ஊர்? அவனுடைய அந்த ராஜ்யம், அவனுடைய அரசாடுற அந்த இடம் முழுக்க அவன் அப்படி ஸ்ருங்கிபேரத்தை கட்டி வைத்திருப்பான். அதனால ஸ்ருங்கிபேரபுரம் என்ன அதற்கு பெயர். குஹன் என்றால் வேடன் அர்த்தம். அவன் வேடுவ குலத்திற்கு அரசனாக இருந்தான். வேடர்கள் எல்லாம் அந்த இடத்துல நிறைந்திருந்தார்கள். அந்த வேடர் குலத்துக்கு அரசனாக இருந்தவன் குஹன். ஆனா அவன் எப்படிப்பட்டவன்? ரொம்ப நேர்மையெல்லாம் தெரியாது. வேடன்னு சொன்னா நேர்மையெல்லாம் பார்க்க முடியுமா? மறைந்திருந்து கொன்று அடுத்தவர்களை ஹிம்சை பண்ணி வாழப்பவன். மேலும் தன்னுடைய தாய் தகப்பனைய மிரட்டுவானா, ஆகாரம் கொடுக்குறியா குத்தட்டுமா அப்படின்னு கேட்கக்கூடிய அந்த அளவுக்கு தாழ்ந்த குணங்கள் கொண்டிருப்பவன் தான் குஹன். ஆனா என்னன்னு தெரியல, ராமனை பார்த்தால் அடுத்த க்ஷணம் அத்தனையும் மாறிவிட்டது. கூரத்தாழ்வானுக்கு பெருமை தெரிவிக்கிறார்களே, ஒரு நாள் கூரத்தாழ்வானுடைய திருமுகத்துல விழித்தால், அவரை சேவித்தால் சத்துவகுணம் அப்படி வளர்ந்து விடும். தீயவனா இருந்தவன் கூட அவன் நன்றவனாக மாறிவிடுவான் என்று கூரத்தாழ்வானுக்கு பெருமையா? அதே போலத்தான் ராமனுக்கு பெருமை. அவருடைய திருமுகத்தை ஒருத்தர் சேவித்து அவருடைய அழகில ஈடுபட்டார்னு சொன்னால் அத்தனை தீய மண்புகளும் தன்னிடத்திலிருந்து நீங்கி விடுமா. இந்த குஹனும் அந்த ராமனை சந்தித்தான். ஸ்ருங்கிபேரபுரத்தை நோக்கி சென்று வால்மீகி ராமாயணத்தின்படி பார்த்தால் குஹன்கிறவன் அன்றுதான் ராமனை சந்தித்தான். ஆனா கம்பராமாயணத்தின்படி பார்த்தால் குஹன் ஏற்கனவே ராமனுக்கு தோழனாக இருந்தான். ஏற்கனவே அயோத்தி நகரத்துல குஹன் சந்தித்திருக்கிறான். சிறுவனான ராமனோடு அவன் நட்பு கொண்டிருக்கிறான். ஆனால் நண்பனான குஹனை பார்ப்பதற்குத்தான் இங்க வந்தார்னு கம்பர் தெரிவிக்கிறார். ஆனா வால்மீகி ராமாயணத்துல அப்படியெல்லாம் இல்ல. கங்கை கரையில அங்க படகெல்லாம் வச்சுட்டு இருக்கிறவன் இவன். அந்த செய்தியை கேட்டு இப்ப கரையை தாண்டணும்னா படகு வேணுமே, அதற்காக குஹனை சந்திப்பதற்காக வந்தான் என்றுதான் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி குஹனை பார்க்க வந்த பொழுது அந்த குஹனும் அவனுடைய திருமேனியில ஈடுபட்டு ஆச்சரியமா வணங்கினான். வணங்கி அப்படியே என்ன அழகு, என்ன அழகு, இப்பேற்பட்ட ராமனுக்கு நம்மையே எழுதி கொடுக்க வேண்டியதுதான். அவருக்கு நாம் அடிமை என்பதை உணர்ந்து கொண்டு அவரை வரவேற்று அழகான ஆசனங்கள் எல்லாம் ஏற்படுத்தி அதில் அமர வைத்து தேனும் மீனும் தினைமாவும் எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்கேன், நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் ராமா,
வேடன் தானே, அவனுக்கு என்ன தெரியும்? அவன் கையில இருக்கக்கூடிய உணவை எல்லாம் எடுத்துக்கொண்டு ராமனுக்கு கொடுக்க வேண்டும் அன்போடு கொண்டு வந்தான். ஆனா ராமர் சொல்லிட்டார், இல்ல இல்ல, இதெல்லாம் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். இதெல்லாம் இந்த மாதிரியான உணவுகளை எல்லாம் உண்டு வாழக்கூடாது. காட்டுல கிடைக்கக்கூடிய கனி கிழங்குகள் வேறு, இதை சாப்பிட்டு தான் வாழணும்னு கைகேயி சொல்லியிருக்கா. அதனால இதெல்லாம் வேண்டாம் என்று தவிர்த்து, எனக்கு ஒரே ஒரு உதவி வேண்டும், இன்று இரவு இங்கு சயனித்துக் கொள்ளுகிறேன், நாளை விடியற் காலை ஒரு படகை மட்டும் கொண்டு வந்து எங்களை இக்கரையிலிருந்து அக்கறையில கொண்டு போய் விடு, இதை தவிர வேற எதுவும் வேண்டாம் என்று சொல்ல அவனும் இசைந்தான். குகனை நோக்கி தெரிவிக்கிறாராம், ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னாது இறங்கி மத்தவர் கிண்ணருள் சுரந்து மாழைமான் மடநோக்கி உன் தோழி உம்பி எம்பி என் ஒழிந்திலை. அந்த குகனோடு எப்படி தோழமை கொண்டார்னா, வெறும் தோழனாக இல்லை, தனக்கு கூட பிறந்த தம்பியாக ஏற்றாராம். அவனுக்கு 3 விதமான தோஷங்களை தெரிவிக்கிறார். ஏழை என்றால் ரொம்ப அறிவு கிடையாது, ஏழைன்னா பணம் காசு கிடையாதுங்கிறது கிடையாது, ஞானம் இல்லைன்னா ஏழைன்னு அர்த்தம். சரியான அறிவு இல்லைன்னா அப்ப எதோ தாழ்ந்த விஷயத்துல தானே புத்தி போகும், அதுவே ஏழை. ஏழை ஏதலன் அப்படின்னா தாழ்ந்த செயல்களை செய்பவன். கீழ்மகன் என்றால் ரொம்ப தாழ்ந்த ஜாதியில பிறந்திருக்கிறவன், வேடர் குலத்துல பிறந்திருக்கான். அப்ப அடுத்தவர்களை ஹிம்சித்து வாழ்தல்ங்கிற அந்த தாழ்ந்த ஒரு செயலை புரிபவன். அடுத்து தாழ்ந்த செயலை குலத்துல பிறந்தா கூட தாழ்ந்த செயலை செய்யாமல் இருக்கலாமே, ஆனால் இவன் எப்படிப்பட்டவன்னா, தன் தாயை மிரட்டுவானா, உணவு கொடுக்குறியா இல்ல குத்தட்டுமா அப்படின்னு கேட்டு தினப்படி உணவு வாங்கி சாப்பிடுவன். அந்த அளவுக்கு கூட நன்மை தெரியாதவன், ஏழை, ஞானமே கிடையாது. இப்படிப்பட்டவனை எல்லாத்தாலும் நிறைந்தவன் ராமன். ராமனுக்கு நற்பண்புகள் அத்தனையும் அவனுக்கு உண்டு, எல்லா நல்ல குணங்களோடு கூடியிருப்பவன், சிறந்த ஞானத்தோடு கூடியிருப்பவன், நல்ல ஆச்சாரத்தோடு கூடியிருப்பவன், தர்மமே வடிவெடுத்தவன். ஆனால் இவன் அந்த குகனை பார்த்து மற்றவர்க்கு இன்னருள் சுரந்து மாழைமான் மடநோக்கி உன் தோழி. இப்ப குகனை பார்த்து நேரம் என் தம்பின்னு சொல்லியிருக்கணுமா? அப்படி சொல்லலையாம். குகனை அழைத்து, இதோ சீதா இருக்காளே உனக்கு தோழி, இதோ லக்ஷ்மணன் இருக்கானே உனக்கு தம்பி என்று குகனை பார்த்து அவர்களை எல்லாம் உறவு சொல்லி தெரிவிக்கிறாராம். அப்படின்னா என்ன அர்த்தம்? தன்னடையே கிடைச்சிடும். இவன் எனக்கு தம்பிங்கிறது தன்னடையே கிடைச்சிடும். அதை நேரடியா சொல்லாமல் சீதை உனக்கு தோழி, லக்ஷ்மணன் உனக்கு தம்பி என்று அருள் புரிந்தான். அதைத்தான் மாழைமான் மடநோக்கி உன் தோழி உம்பி எம்பி, உனக்கு தம்பியான லக்ஷ்மணன் எனக்கு தம்பின்னு சொல்லி கொண்டாராம் என்று ஒழிந்திலை என்று திருமங்கையாழ்வார் திருவரங்கத்து பாசுரத்துல அந்த எம்பெருமான இடத்துல பிரார்த்திக்கிறார். இப்படியெல்லாம் ஒரு குகன் இடத்துல கலந்து பழகினாயே, ஒரு ஆசிரித்தனாவன் இன்று வந்து சேர்ந்தவன், ஏதோ ஆண்டாண்டு காலமா எம்பெருமானுடைய அடியவன் அப்படியெல்லாம் இல்லை, இன்று வந்து சேர்ந்த ஆசிரித்தனுக்கு கூட உன்னை நீ தாழ விட்டு கொண்டு உனக்கு தம்பி எனக்கு தம்பி, உன்னுடைய தோழி என் மனைவின்னு அப்படி கலந்து பழகினாயே, இப்படிப்பட்ட ஒரு பேரொருள் எனக்கும் வேண்டும் என்று திருமங்கையாழ்வார் அந்த எம்பெருமான இடத்துல பிரார்த்திக்கிறார். அப்படி அந்த குகனோடு தோழமை கொண்டான். தோழமை கொண்டான், சீரணிந்த தோழமை. இதை போல தோழமை மற்ற யாராலும் கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட சீரணிந்த தோழமை கொண்டதும் ஓர் அடையாளம். நாடு முழுக்க தெரியறது இந்த தோழமை கொண்டது. ஆனா இது அடையாளமா ஹனுமானுக்கு, அதாவது ஹனுமான் போய் சுந்தரகாண்டத்துல சீதா பிராட்டின் இடத்துல அடையாளம் தெரிவிக்கிறார். நான் ராமதூதன் தான் நம்புவதற்கு சீதைக்கு அடையாளம் சொல்லணுமா? அப்ப ஹனுமான் சொல்றாராம், இப்படி பரதனோடு தோழமை கொண்டதுன்றது ராமனை தவிர வேறு யாருக்கும் இருக்க முடியாதே. அப்படி சீரணிந்த தோழமை கொண்ட ராமனுக்கு நான் தூதன் அங்க சொல்லி கொண்டான்னு அதை பெரியாழ்வார் தம்முடைய பாசுரத்தில் தெரிவிக்கிறார். அப்ப கூரணிந்த வேல்வளவன் குகனோடு தோழமை கொண்டு அதற்கு பின்னாடி அங்கேயே சயனித்துக் கொண்டார். அழகிய ஒரு மேடையை ஏற்படுத்தி புல் தரைகள், அந்த புல்லெல்லாம் பரப்பி அங்க அழகா மான் தோலை போட்டு, இங்க ராமா நீ சயனித்துக்கொள், அருகே சீதை சயனித்துக் கொள்ளட்டும் என்ன இருவருக்குமாக படுக்கை சமைத்தான். அந்த இடத்துல ராமரும் கண் வளர்ந்தார். அருகே குகன் லக்ஷ்மணன் இருவரும் காவல், சுத்தி சுத்தி காவல் வருகிறார்கள். ஆச்சரியமா ராமனும் சீதையும் அந்த இடத்துல கண் வளரட்டும். என்ன பட்டாபிஷேகம் தான் நடக்கல, இந்த கங்கை கரையில கொஞ்ச நேரமாவது சயனித்துக் கொண்டிருக்கட்டுமே. இன்று குகனோடு தோழமை கொண்டு அங்கேயே சயனித்து கிடக்கிறார். இனி மேற்கொண்டு என்ன நடந்தது? ஒரு நாள் முகத்திலே விழித்தவர்கள் படும் பாடு என்ன ஸ்ரீவச்சன பூஷணத்துல இந்த குகன் எப்படி நடந்து கொண்டான், குகனுடைய தொண்டர்கள் எல்லாம் எப்படி நடந்து கொண்டார்கள், இனி மேற்கொண்டு சரித்திரம் என்ன நடந்தது என்பதையெல்லாம் வால்மீகி அற்புதமா காட்டுகிறார். அந்த விஷயங்கள் என்ன, பரதன் எப்படி சரணாகதி செய்து பாதுகைகளை பெற்றுக்கொண்டான் என்கிற விஷயத்தை நாளைய தினம் இந்த கோஷ்டியில அனுபவிக்கலாம் என்று கூறி, குகனோடு தோழமை கொண்டிருக்கக்கூடிய ராமன், அவனுடைய அருள், சீதா பிராட்டியோடு சேர்ந்திருக்கக்கூடிய சக்கரவர்த்தி திருமகனுடைய அனுகிரகம் அனைவருக்கும் ஏற்பட வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு அமைகிறேன். மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாப்தயே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம். ஸ்ரீமதே ரம்யஜாமாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்கலம்.
ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.